வணக்கம் நண்பர்களே. இது மகள் எனும் உறவு நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிகாலை 5 மணிக்கே இந்திராவின் கைபேசி அலாரம் மெலிதாக ஒலித்தது. அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பார்த்திபன் விழித்துவிடக்கூடாது என்பதற்காக முதல் சத்தத்திலேயே அதை அணைத்தவள் போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தாள். ஜன்னல் திரைக்கு வெளியே இன்னும் வெளிச்சம் பிறக்கவில்லை. அறைக்குள் மின்விசிறியின் சத்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை. குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்றபோது மணி 6 நெருங்கியிருந்தது. அரிசியை கழுவி குக்கரில் வைத்துவிட்டு ஒரு அடுப்பில் சாம்பாருக்கும் இன்னொன்றில் பாலுக்கும் ஏற்பாடு செய்தாள். பார்த்திபனுக்கும் தனக்கும் மதிய உணவு கட்ட வேண்டும், காலை உணவு தயாரிக்க வேண்டும். மாமனார் நடராஜனுக்கு 7 மணிக்குள் காப்பி வேண்டும். மாமியார் ஆனந்திக்கு சர்க்கரை குறைவாக இருக்க வேண்டும். 3 வருட திருமண வாழ்க்கையில் அந்த வீட்டின் ஒவ்வொருவருடைய விருப்பமும் இந்திராவுக்கு மனப்பாடமாகிவிட்டது. இந்திரா, பால் வந்தாச்சா? ஹாலிலிருந்து ஆனந்தியின் குரல் கேட்டது. வந்துடுச்சுமா, காப்பி போட்டுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். சரிம்மா. சொன்னபடியே 2 கோப்பைகளில் காப்பியோடு வெளியே வந்தாள். நடராஜன் வாசலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். ஆனந்தி தொலைக்காட்சியில் காலை செய்தியை பார்த்து கொண்டிருந்தார். மாமனாரிடம் கோப்பையை கொடுத்துவிட்டு மாமியாரிடம் நீட்டியவளின் முகத்தை பார்த்த நடராஜன், நீ குடிச்சிட்டியாமா என்று கேட்டார். இல்லை மாமா, சமையலை முடிச்சுட்டு குடிக்கிறேன். காப்பி குடிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்ன வேலை? முதல்ல நீ ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு வேலையை பாருமா. அவளுக்கு வேலை செய்யும்போது தான் காப்பி குடிக்க பிடிக்குமா? நீங்கள் விடுங்களேன் என்று ஆனந்தியின் குரலில் பெரிதாக கடுமை இல்லை. இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்குள் இருந்த சிறு குத்தலை உணர்ந்த இந்திரா சிரித்துவிட்டு சமையல் அறைக்குள் திரும்பினாள். இந்த வீட்டில் அவளுக்கு மிகப்பெரிய குறை என்று எதையுமே சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எல்லாமே அவள் விரும்பும்படியும் இல்லை. திருமணத்தின் முதல் சில மாதங்களில் ஆனந்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் மனதில் போட்டுக்கொண்டு அழுதிருக்கிறாள். பிறகு இந்திராவே தன்னை மாற்றிக்கொண்டாள். குடும்பம் என்றால் எல்லாருடைய குணத்தையும் அனுசரித்து தான் போக வேண்டும் என்று அவளுடைய அப்பா கதிரவன் சொல்லிக் கொடுத்திருந்தார். அந்த பாடம்தான் பல நேரங்களில் அவளை அமைதியாக வைத்திருந்தது. அறையிலிருந்து தூக்க கலக்கத்துடன் வெளியில் வந்த பார்த்திபன் நேராக சமையல் அறைக்குள் வந்தான். காப்பி இருக்கா? இருக்கு, முகம் கழுவிட்டு வாங்க. காப்பி குடித்தாதான் முகமே கழுவ முடியும். தினமும் இதே வசனம்தானா? சிரித்தபடியே அவனுக்கு காப்பி கொடுத்த இந்திரா மீண்டும் காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள். மேஜையில் 2 மதிய உணவு பெட்டிகள் இருந்தன. பார்த்திபன் தனது பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு, உன்னோடது ஏன் காலியாக இருக்கு என்றான். கட்டணும், என்னோடதை மட்டும் கட்டிட்ட. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சே. உனக்கும் அதே நேரத்துக்கு தானே அலுவலகம். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அவள் கையில் இருந்த கரண்டியை வாங்கி வைத்த பார்த்திபன், எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்லாத இந்திரா. 10 நிமிஷம் தாமதமானால் உலகம் ஒன்றும் நின்னடாது என்று சொல்லிவிட்டு அவளுடைய பெட்டியை எடுத்தான். அடாத வைங்க, மாமா சாப்பிட்ணும், அத்தை சாப்பிட்ணும். அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு தானே இருக்க. இதில் உனக்கும் கொஞ்சம் எடுத்தா என்ன? பார்த்திபன், சும்மா இரு. அவன் உணவை எடுத்து பெட்டியில் வைத்ததை பார்த்து இந்திராவுக்கே சிரிப்பு வந்தது. அந்த சிறிய அக்கறைகள் தான் பார்த்திபனை அவளுக்கு இன்னும் நெருக்கமாக்கி இருந்தது. அடடா, காலையிலேயே புருஷன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கட்டுற அளவுக்கு காலம் மாறி போயிடுச்சா? பின்னால் கேட்ட குரலில் இருவரும் திரும்பினர். வாசலில் பூங்கொடி நின்றிருந்தாள். வாங்க அக்கா என்று இந்திரா மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். பார்த்திபனோ, என்னக்கா இவ்வளவு காலையிலேயே வந்துட்ட? நான் பிறந்த வீட்டுக்கு வர நேரம் பார்த்துட்டு தான் வரணுமா? அப்படியெல்லாம் சொல்லலை, சும்மா சொன்னேன். உனக்கு உடனே கோபம் வந்துடுமே. சிரித்தபடியே தம்பியின் தோளில் தட்டிவிட்டு ஆனந்தியிடம் சென்றாள் பூங்கொடி. அவள் திருமணமாகி அதே ஊரில் மற்றொரு பகுதியில் வசித்தாலும் வாரத்துக்கு 2 முறை 3 முறையாவது பிறந்த வீட்டுக்கு வந்து விடுவாள். ஆனந்திக்கும் மகள் வந்தால் தனி மகிழ்ச்சி. இந்திராவும் பூங்கொடியும் அந்நியமாக நினைத்ததில்லை. திருமணமாகி வந்த புதிதில் வீட்டின் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ள அவளுக்கு உதவியதே பூங்கொடி தான். அதனால் அக்கா என்ற மரியாதையுடன் இயல்பாக பழகினாள். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்த பூங்கொடிக்கு இந்திரா காப்பி கொண்டு வந்து வைத்தாள். நான் கேட்டேனா, நீங்கள் வந்தால் காப்பி குடிக்காமல் போவீங்களா? அதுவும் சரிதான். காப்பியை வாங்கியவளின் பார்வை சமையலறையில் இந்திராவுக்கு உதவி கொண்டிருந்த பார்த்திபன் மீது சென்றது. அம்மா, என்ன உன் பையனை பார்த்தியா? என்ன அவனுக்கு? முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னாலும் அம்மானு கத்துவான். இப்போது பொண்டாட்டிக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்ருக்குறான். ஆனந்தி மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு, கட்டட்டுமே, அவன் பொண்டாட்டிக்கு அவன் கட்டுறான். நானும் அதை தாம்மா சொல்கிறேன். இந்திரா வந்ததுக்கப்புறம் நல்லாவே மாறிட்டான். பூங்கொடி சிரித்தால். வார்த்தையில் குறை சொல்ல எதுவும் இல்லை. ஆனாலும் ஏனோ ஆனந்தியின் முகத்தில் இருந்த புன்னகை சற்றே குறைந்தது. அக்கா, உங்களுக்கு இட்லியா தோசையா என்று இந்திரா கேட்டதும், எதுவாக இருந்தாலும் கொடு, உன் கையால் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமில்ல என்றாள் பூங்கொடி.
அந்த பேச்சை நிஜமான பாராட்டாகவே எடுத்துக்கொண்ட இந்திரா சிரித்தாள். பார்த்திபனும் இந்திராவும் அலுவலகத்துக்கு புறப்பட்டதும் வீடு அமைதியானது. நடராஜன் வெளியே ஒரு வேலையாக சென்று விட்டார். ஆனந்தி பாத்திரங்களை எடுத்து வைக்க சமையல் அறைக்கு சென்றபோது பூங்கொடியும் பின்னால் வந்தாள். அம்மா, இந்திரா சம்பளத்தை என்ன பண்ணுறா? எதிர்பாராத கேள்வியால் ஆனந்தி திரும்பி பார்த்தார். என்ன திடீர்னு கேட்குற? சும்மா தான், 2 பேருமே வேலைக்கு போகிறாங்களே, வீட்டு செலவுக்கு அவளும் கொடுக்குறாளான்னு கேட்டேன். பார்த்திபன் மாதம் பணம் கொடுக்குறான். அவள் சம்பளத்தில் அவங்களுக்கான செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கான செலவுன்னா எனக்கு என்னம்மா தெரியும்? பெட்ரோல், துணிமணி, வெளியில் செலவுன்னு ஏதாவது சேமிப்பாங்க. அப்படியா? பூங்கொடி அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அந்த அமைதியே ஆனந்தியை அவளை பார்க்க வைத்தது. என்ன? ஒன்றுமில்லம்மா. உன் முகமே சரியில்லையே, என்னன்னு சொல்லு. சொன்னால் நான் குடும்பத்தை கெடுக்கிறேன்னு நினப்பேன். அட, என்ன விஷயம்மா? சில நொடிகள் தயங்குவதைப் போல இருந்த பூங்கொடி, இந்திராவை நான் தப்பாக சொல்லலம்மா, நல்ல பொண்ணு தான். ஆனால் இப்போவே சில விஷயத்த தெளிவாக வச்சுக்கணும், நல்லது இல்லையா? மளிகை, மின்சாரம், தண்ணி, வீட்டு வரி, அப்பாவோட மருந்து எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. பார்த்திபன் கொடுக்குற பணம் மட்டும் போதுமா? அவளும் சம்பாதிக்கிறாள்ல. இது வரைக்கும் எப்படியோ போயிட்டு தானே இருக்குது. இப்போ போகும். நாளைக்கு அவங்களுக்கும் குழந்தை பிறந்ததுன்னா அவங்களோட செலவு இன்னும் அதிகமாகும். அப்போ பார்த்திபன் வீட்டுக்கு கொடுக்கறதையும் குறைச்சிக்கிட்டானா? ஆனந்தி அமைதியாக நின்றார். அதை பார்த்த பூங்கொடி உடனே பேச்சை மாற்றினாள். சரி விடுமா, நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இந்திரா தப்பாக நினைக்கிற பொண்ணும் இல்லை, நீயும் எதுவும் கேட்காத. அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவள் போல ஹாலுக்குள் சென்று விட்டாள். ஆனால் ஆனந்தியால் அப்படியே விட்டுவிட முடியவில்லை. மாதந்தோறும் பார்த்திபன் கொடுக்கும் தொகை நினைவுக்கு வந்தது. இந்திராவின் சம்பளம் எவ்வளவு என்று தனக்கும் தெரியாததும் அப்போதுதான் நினைவுக்கே வந்தது. திருமணமான மகன் தனது மனைவியோடு சேர்ந்து சேமிப்பதில் என்ன தவறு என்ற கேள்வி மனதின் ஒரு பக்கம் எழுந்தாலுமே இன்னொரு பக்கம் பூங்குடி சொன்ன செலவுகள் வரிசையாக வந்து நின்றன. அன்றைய மாலை இந்திரா வீட்டுக்கு வந்தபோது ஆனந்தி வழக்கம் போல தான் இருந்தார். வேலை முடித்து வந்தவள் உடை மாற்றிக்கொண்டு நேராக சமையல் அறைக்குள் சென்று இரவு உணவுக்கான வேலையையும் தொடங்கிவிட்டாள். நான் செய்கிறம்மா, நீ கொஞ்ச நேரம் உட்காரு என்று இந்திராவிடம். பரவாயில்லை, நீ உன் வேலையை பாரு என்றார் ஆனந்தி. அந்த குரலில் இருந்த மாற்றத்தை இந்திரா கவனித்தாலும் காரணம் புரியவில்லை. இரவு பார்த்திபன் சாப்பிட்டு முடித்துவிட்டு தனது அறையிலிருந்து ஒரு உரையை எடுத்து வந்து ஆனந்தியிடம் கொடுத்தான். அம்மா, இந்த மாதம் வீட்டு செலவுக்கு பணம்மா. ஆனந்தி உரையை வாங்கி திறந்து பார்த்தாள். எப்போதும் கொடுக்கும் அதே தொகைதான். இதுவரை ஒரு முறை கூட அதை எண்ணி பார்த்ததே இல்லை. ஆனால் அன்று மட்டும் விரல்கள் தானாக நோட்டுகளை எண்ண ஆரம்பித்தன. பார்த்திபன் ஆச்சரியமாக பார்த்தான். என்னம்மா? ஆனந்தி பணத்தை மீண்டும் முறைக்குள் வைத்தார். ஒன்றுமில்லை. சில நொடிகள் கழித்து மகனை பார்த்தவர், இந்த மாதமும் இவ்வளவுதானா பார்த்திபா? அந்த கேள்வி அவனுக்கும் புரியவே இல்லை. ஆமாம்மா, ஏன் ஏதாவது அதிக செலவு இருக்கா? செலவில்லாத வீடுன்னு எங்கே இருக்குது சொல்லு? பார்த்திபனின் பார்வை தன்னிச்சையாக இந்திராவை தொட்டது. அவளுக்குமே ஒன்றும் புரியவில்லை தான். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்கம்மா, கொடுக்குறேன் என்றான். நான் இப்போ பணம் கேட்டேனா? அப்புறம் ஏன் அப்படி கேட்டீங்க? சும்மா தான் கேட்டேன், ஏன் கேட்கக்கூடாதா? சொல்லிவிட்டு ஆனந்தி எழுந்து உள்ளே சென்றார். இந்திரா கணவனை பார்த்தால் பார்த்திபன் தோலை உயர்த்தி தனக்கும் காரணம் தெரியாது என்பது போல காட்டினான். அன்று இரவு படுக்கை அறையில் இந்த அத்தை ஏதோ கோபமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்றாள். அம்மா அப்படி தான், நாளைக்கே சரியாயிடுவாங்க, நீ அதை போட்டு குழப்பிக்காத. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாங்க? நீ எதுவும் பண்ணலப்பா, தூங்கு. பார்த்திபன் விளக்கை அணைத்தான். இருளில் கண்களை மூடிய இந்திராவுக்கு அந்த சிறிய சம்பவமே மறுநாள் மறந்துவிடக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றியது. அதே வீட்டில் இன்னொரு அறையில் படுத்திருந்த ஆனந்திக்கு மட்டும் உறக்கமே வரவில்லை. இப்போவே வீட்டு செலவை பற்றி பேசாமல் விட்டால் நாளைக்கு என்ன ஆகும் என்ற பூங்கொடியின் கேள்வி மீண்டும் மீண்டும் மனதில் ஒலித்தது. ஒரு குடும்பத்தை பிரிக்க பெரிய சண்டைகள் எப்போதுமே தேவையில்லை. சில நேரங்களில் ஒருவருடைய மனதில் விழும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் போதுமே. அந்த வீட்டில் அந்த சந்தேகத்தின் முதல் விதை அன்று விழுந்திருந்தது. மறுநாள் காலையில் ஆனந்தியின் முகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் தெரியவில்லை. வழக்கம் போலவே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டார். இந்திரா சமையல் அறைக்குள் நுழைந்ததும், இன்னைக்கு இட்லி மாவு கொஞ்சம்தான் இருக்குது, பார்த்திபனுக்கு தோசை ஊற்றிடு, உன் மாமாவுக்கு இட்லி போதும் என்றார். இந்திராவும் வழக்கம் போல சரிம்மா என்று பதில் சொல்லிவிட்டு வேலையை தொடங்கினாள். முதல் நாள் இரவு நடந்த பணப்பேச்சை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. வீட்டு செலவு அதிகமாகி இருக்கலாம், அதனால தான் மாமியார் கேட்டிருப்பார் என்றுதான் நினைத்தாள். ஆனால் ஆனந்தியின் மனதில் மட்டும் பூங்கொடி போட்டுவிட்டு சென்ற கேள்வி அப்படியே இருந்தது. பார்த்திபன் குளித்துவிட்டு வந்ததுமே சாப்பாட்டு தட்டை வைத்த இந்திரா, இன்னைக்கு சீக்கிரம் வர முடியுமா என்று கேட்டாள். ஏம்மா?
அப்பா காலையில் ஃபோன் பண்ணினார். அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது இல்லையா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னார். அதுக்கு என்ன போயிட்டா போகுது. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்றைக்கி வேலை முடிச்சுட்டு வர முடியுமான்னு கேட்டேன். அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கணும். நான் தனியாக போனால் எதை எடுத்தாலும் நீங்கள் குறை சொல்வீங்களே. நான் எப்போ குறை சொன்னேன்? போன தடவை அப்பாவுக்கு சட்டை எடுத்தப்ப இந்த நேரம் வயசானவங்க போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னது யார்? உங்கள் அப்பா வயசானவர் தானே? இந்திரா முறைத்தாள். சரி சரி, அடிக்க வராத, 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். இருவருமே சிரித்து கொண்டதை எதிரே அமர்ந்து சாப்பிட்ட ஆனந்தி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன விசேஷம்? அம்மாவுக்கு பிறந்த நாள் வருதுமா, சேலை வாங்கலான்னு தான். எவ்வளவுக்கு வாங்க போகிற? கேள்வி சாதாரணமாக தான் இருந்தது. ஆனாலும் இந்திராவுக்கு ஒரு நொடி தயக்கம் வந்தது. இன்னும் முடிவு பண்ணலம்மா, பார்த்துட்டு தான் வாங்கணும். உங்கள் அம்மாவுக்கு சேலை நிறைய இருக்குமில்ல? இருக்குது, அப்பா ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாரு. நானும் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமில்ல? அப்படியா? அத்தோடு ஆனந்தி பேச்சை நிறுத்திவிட்டாள். பார்த்திபன் அலுவலகத்துக்கு கிளம்பிய பிறகு இந்திராவும் தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய கைபேசி ஒலித்தது. திரையில் அப்பா என்ற பெயரை பார்த்ததுமே முகம் மலர்ந்தது. சொல்லுங்கப்பா, வேலைக்கு கிளம்பிட்டியாமா? இதோ கிளம்ப போகிறேன். நேற்று சொன்னதை மறந்துடாத, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே 2 பேரும் வந்துடுங்க. வர்றேன்ப்பா. அம்மாவுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? பிறந்த நாளுக்கு எல்லாரும் வர்றது தான். அவளுக்கு தெரியாமல் அவள் வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியுமா? உன் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்பாவின் சிரிப்பை கேட்ட இந்திராவுமே சிரித்தாள். தீபக் வர்றானா? அவன் வராமல் இருப்பானா? சாப்பாடு இருக்குன்னா முதல் ஆளாக வந்துடுவான். அருகில் துணிகளை மடித்து கொண்டிருந்த ஆனந்திக்கு அந்த உரையாடல் முழுவதும் கேட்டது. சரிப்பா, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, அப்புறமா பேசுகிறேன். அழைப்பை முடித்து இந்திரா கைப்பையை எடுத்தபோது, தீபக்குக்கு இன்னும் கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கலையா என்று ஆனந்தி கேட்டாள். பார்க்கணுமா, அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவன் தான் இப்போ வேண்டான்னு சொல்கிறான். பையனுங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பெற்றவங்க தான் பார்த்து முடிக்கணும். அம்மாவும் அதைத்தான் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பையனா ரொம்ப பிடிக்கும் போல? இந்திரா சிரித்தாள். அது மட்டும் கேட்காதீங்க, தீபக் என்ன பண்ணினாலும் அம்மாவுக்கு சரிதான். நான் சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட சண்டை போட்டதே அதுக்காகத்தான். அதை நகைச்சுவையாக சொல்லிவிட்டு இந்திரா சென்று விட்டாள். ஆனால் அந்த ஒரு தகவல் ஆனந்தியின் மனதில் வேறொரு இடத்தில் பதிந்தது. சாந்தியும் மகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்ற எண்ணம் அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் நியாயமாகத்தான் தோன்றியது. அன்று மாலை பார்த்திபன் சொன்னபடியே சீக்கிரமாக வந்தான். இருவரும் கடைக்கு சென்று சாந்திக்கு சேலை எடுத்தார்கள். இந்திரா தன் சம்பளத்திலிருந்து பணம் கொடுக்க முயன்றபோது பார்த்திபன் தடுத்து விட்டான். நான் கொடுக்குறேன். ஏன் அம்மாவுக்கு நான் வாங்குறேன்? உன் அம்மா எனக்கு யாரா? அதுக்காக உங்கள் அப்பாவுக்கு சட்டை நீ வாங்கின, இப்போ அத்தைக்கு நான் வாங்குறேன். வேண்டாங்க, நானே. இந்திரா பில் கட்டிட்டேன். அவள் ஏதோ சொல்ல வாயெடுத்த பிறகு சிரித்தாள். உங்ககிட்ட வாதாட முடியாதே. இப்போ புரியுதா? இருவரும் வீட்டிற்கு வந்தபோது பூங்கொடியின் செருப்பு வாசலில் இருந்தது. அக்கா வந்திருக்காங்க போல என்று இந்திரா மகிழ்ச்சியாக உள்ளே சென்றாள். பூங்கொடி தாயோடு பேசி கொண்டிருந்தாள். இந்திராவின் கையில் இருந்த கடைப்பையை பார்த்ததும், என்ன ஷாப்பிங்கா என்றாள். அம்மாவுக்கு பிறந்த நாள் அக்கா, சேலை எடுத்தோம். ஓ, நல்லது தான். பார்த்திபன் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்திரா அதை மகிழ்ச்சியோடு சொன்னால். அவளுக்கு அதில் மறைக்க வேண்டிய விஷயம் எதுவும் இருப்பதாக தோன்றவே இல்லை. ஆனால் பூங்குடியின் பார்வை உடனே ஆனந்தியை தொட்டது. அப்படியா பார்த்திபா, மாமியாருக்கு சேலையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன்க்கா, வாங்கக்கூடாதா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நல்ல விஷயந்தானே. அத்தைக்கு பிறந்த நாள்க்கா. சரி சரி, உடனே விளக்கமெல்லாம் கொடுக்காத. பார்த்திபன் குளிக்க சென்று விட்டான். இந்திராவும் சேலையை அறைக்குள் வைத்துவிட்டு இரவு உணவை பார்க்க சமையல் அறைக்கு சென்றாள். சில நிமிடங்களுக்கு பிறகு பூங்கொடி தாயிடம் மெல்ல, எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தாங்களாமா என்று கேட்டாள். எனக்கு என்னடி தெரியும்? நீ கேட்கலையா? அவங்க காசில் அவங்க வாங்குறாங்க, நான் போய் அது எதுக்கு கேட்கணும்? நேற்று தானே வீட்டு செலவு அதிகம்னு சொன்னேன். ஆனந்தி மகளை பார்த்தார். அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் என்னம்மா? ஆனால் வீட்டுக்கு அதிகமாக கொடுக்க முடியாதவன் மாமியாருக்கு விலை உயர்ந்த சேலை வாங்குறான்னா என்ன அர்த்தம்? விலை உயர்ந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியுமா? அந்த கடை பையை பார்த்தாலே தெரியலையா? பூங்கொடி மீண்டும் சிரித்தாள். விடுமா, அவன் சம்பளம், அவன் விருப்பம், நான் எதுக்கு பேசணும்? அதோடு அவள் நிறுத்தி கொண்டாலும் ஆனந்தியின் மனம் நிற்கவில்லை. அன்று இரவு இந்திரா சேலையை எடுத்து காட்டிய போது ஆனந்தி அதன் துணியை தடவி பார்த்தாள். நல்லா இருக்கு, அம்மாவுக்கு இந்த நேரம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு? இந்திரா விலையை சொன்னாள். ஆனந்தியின் புருவம் உயர்ந்தது. ஒரு சேலைக்கு இவ்வளவு விலையா? பார்த்திபன் தான் வாங்கணும்னு சொன்னாருமா. அவன் சொன்னா நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? இந்திராவின் முகத்தில் இருந்த புன்னகை துணி கொண்டு துடைத்தது போல மறைந்தது. ஏம்மா, வீட்டு செலவு இருக்குன்னு தெரியாதா? பணத்தை பார்த்து செலவு பண்ணக்கூடாதா? அந்த நேரம் அறைக்குள் வந்த பார்த்திபன் கடைசி வார்த்தையை கேட்டுவிட்டான். என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு பணத்தோட அருமை தெரியலன்னு சொன்னேன். என்ன செலவு பண்ணிட்டேன் இப்போ?
ஒரு பிறந்த நாளுக்கு இவ்வளவு விலையில் சேலை வாங்கணுமா நீ? பார்த்திபன் சில நொடிகள் தாயை பார்த்தான். அத்தைக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கலம்மா. ஒரு தடவை வாங்கினதில் என்னம்மா ஆச்சு? நான் வாங்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலடா, அளவாக செலவு பண்ணுன்னு தானே சொல்கிறேன். சரிம்மா, இனிமே பார்த்துக்கிறேன். அவன் அதற்கு மேல் வாதாடவில்லை. ஆனால் இந்திராவுக்கு தான் மனம் சங்கடமாகி போனது. அன்றிரவு அறைக்குள் வந்ததும், நான் அப்போவே சொன்னேன்ல, நான் வாங்கிக்கிறேன்னு, நீங்கள் தான் கேட்டிங்களா என்றாள். இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? என்னால் உங்களுக்கும் அத்தைக்குள்ளும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி சேலை, நேற்று வீட்டு செலவு, அத்தை ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. பார்த்திபன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவனுக்கும் அந்த மாற்றம் தெரியாமல் இல்லை. அம்மாவுக்கு ஏதாவது செலவு பற்றி கவலை வந்திருக்கும். நான் நாளைக்கு பேசிக்கிறேன். வேண்டாம், அதுக்கப்புறம் நான் உங்களை பேச சொன்னேன்னு நினைப்பாங்க. பார்த்திபன் மனைவியின் முகத்தை பார்த்தான். எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தால் எப்படிம்மா? பயம் இல்லை, இந்த வீட்டில் என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில் இந்திராவின் மனம் முழுவதுமாக தெரிந்தது. இந்த நேரத்தில் ஹாலில் ஆனந்தியும் பூங்கொடியோடு தனியாக இருந்தாள். பூங்கொடி கிளம்புவதற்கு முன் தாயின் கைகளை பிடித்தாள். அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ கோபப்படக்கூடாது. இன்னும் என்னடி? பார்த்திபன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைம்மா. என்ன சொல்கிற? இந்திரா தப்பானவன்னு நான் சொல்லலை. ஆனால் அவன் இப்போ எல்லாத்துக்குமே அவளையே கேட்குறான்ல. அவளோட அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணுறான். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டிலேருந்து மனசு விலகிடுவானோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குமா. அவன் அப்படிப்பட்டவனெல்லாம் இல்லை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். பூங்கொடி வாசல் வரை சென்று விட்டு மீண்டும் திரும்பினாள். அம்மா, இன்னொரு விஷயம். என்ன? இந்திரா அவங்க அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக கட்டியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பை பற்றி பார்த்திபங்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தா போல். நான் போன வாரம் கேட்டேனே. ஆனந்தியின் முகம் மாறியது. என்ன பேசினா? எனக்கெல்லாம் தெளிவாக தெரியல, அதனால தான் அன்னைக்கே சொல்லலை. வீடு வாடகைன்னு ஏதாவது பேசினாங்க போல். உண்மையிலேயே பூங்கொடி கேட்டது வேறு. கதிரவனின் நண்பர் ஒருவர் புதிதாக வாங்கிய வீட்டை பற்றி இந்திரா பார்த்திபனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அதில் தனி கொடுத்தனம் பற்றி பேச்சே வரவில்லை. ஆனால் பூங்கொடி அந்த சிறிய உரையாடலுக்கு இப்போது வேறொரு வடிவம் கொடுத்திருந்தாள். ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சிருக்கலாமா? நீ இந்திரா கிட்ட எதுவும் கேட்டு வச்சிடாத, தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சொல்லிவிட்டு பூங்கொடி சென்று விட்டாள். வாசல் கதவை மூடிய ஆனந்திக்கோ அங்கேயே சில நொடிகள் சம்பித்து நின்று விட்டாள். வீடு வாடகை, கதிரவன் வீட்டுக்கு பக்கம், 3 வார்த்தைகள் மட்டுமே மனதிற்குள் சுற்றியது. மகனும் மருமகளும் தனியாக போவதை பற்றி யோசிக்கிறார்களா? தன்னிடம் சொல்லாமல் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்களா? இந்திரா வந்த பிறகும் பார்த்திபன் மாறிவிட்டான் என்று பூங்கொடி சொன்னதும் உண்மைதானா? அதுவரை மனதிற்குள் சிறிய சந்தேகமாக இருந்த ஒன்று முதல் முறையாக ஆனந்திக்கு பயமாக மாறியது. பூங்கொடி கிளம்பி சென்ற பிறகும் ஆனந்தியின் மனம் இயல்புக்கு திரும்பவே இல்லை. மகள் சொன்னவற்றை அப்படியே நம்பிவிடவும் முடியவில்லை, முற்றிலும் புறக்கணிக்கவும் முடியவில்லை. இந்திரா அந்த வீட்டிற்கு வந்து 3 வருடங்களில் தனி குடித்தனம் பற்றி பேசியதாக நினைவே இல்லை. பார்த்திபனும் தன் பெற்றோரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணியதே இல்லை. அப்படி இருக்க பூங்கொடி கேட்டதாக சொன்ன வீடு வாடகை என்ற வார்த்தைகள் மட்டும் ஏன் மனதை இவ்வளவு ஊர்த்துகிறது? மறுநாள் காலை வழக்கம் போல இந்திரா எழுந்து வேலைகளை தொடங்கிய போது ஆனந்தி சமையலறைக்கு வந்தாள். மளிகை பொருட்கள் வைத்திருந்த அலமாரியை திறந்து பார்த்தால், அரிசி இன்னும் 10 நாளைக்கு கூட வராது போல இருக்கே என்றார். ஆமாம்மா, நேற்றே பார்த்தேன், இந்த வாரம் வாங்கிடலாம். போன மாதம் வாங்கின மூட்டை அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா? இந்திரா ஒரு நொடி அவரை பார்த்தாள். 1 மாதத்துக்கு மேலே ஆச்சேம்மா. முன்னாடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். அதுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தாள். சரிம்மா, பார்த்திபங்கிட்ட சொல்லிடுறேன். அவங்ககிட்ட மட்டும் சொல்லி என்ன பையன்? அவன் தான் மாதம் கொடுக்குறானே. அந்த வார்த்தையின் பொருள் இந்திராவுக்கு புரியவில்லை. அதில் நீதான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்ற மறைபொருள் இருந்தது. அவளுக்கு பாவம் அறியவில்லை. ஒன்றுமில்லை, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கோம்ல, செலவு அதுக்கு தகுந்த மாதிரி கூடத்தானே செய்யும். குரல் சாதாரணமாக இருந்தாலும் அது தன்னை நோக்கிய வார்த்தை என்பதை இந்திரா அப்போது தான் உணர்ந்தாள். இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை தான். இந்த மாதம் மளிகையை நான் வாங்கிடுறேம்மா. ஆனந்தி உடனே திரும்பி பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டேனா? இல்லைம்மா, செலவு அதிகம்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். இந்திராவின் முகம் சுருங்கிவிட்டது. நான் என்னமோ உங்கள்கிட்ட பணம் கேட்ட மாதிரியெல்லாம் இப்படி பேசாத. அந்த நேரத்தில் நடராஜன் உள்ளே வந்தார். இருவரையும் பார்த்துவிட்டு, என்ன காலையிலேயே கணக்கு வழக்கெல்லாம் நடக்குது போல்? ஒன்றுமில்லை, வீட்டு செலவு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதே. விலை ஏறுது, அதனால் வீட்டு செலவும் ஏறுது. அதுக்கென்ன இப்போ? அதுக்காக செலவு பண்ணுறதை கவனிக்க வேணாம்மா? கவனிக்கலாம் தான். அதுக்கு ஏன் காலையிலேயே முகத்தை தூக்கி வச்சிட்ருக்கிற? ஆனந்திக்கு கணவரின் பேச்சு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. உனக்கு பெருசாக தெரியுது. அப்படி தெரிஞ்சால் சொல்லு.
உங்கள் பையன் கொடுக்குற பணத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியலல்ல. நடராஜன் ஒரு கணம் அமைதியாக நின்றார். அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பான். அவனுக்கு மட்டும்தான் சம்பளம் வருதா? இந்த முறை அந்த கேள்வியின் அர்த்தம் தெளிவாகவே புரிந்தது இந்திராவுக்கு. நடராஜன் மனைவியை புரியாமல் பார்த்தார். என்ன சொல்ல வர? ஒன்றும் இல்லை, வீட்டில் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வீட்டு செலவுக்கு ஒருத்தர் மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்க. அது எப்படி? ஆனந்தி, நடராஜன் எச்சரிப்பாக அழைத்தார். ஆனால் இந்திரா இடையில் பேசினாள். மாமா விடுங்க. பிறகு மாமியாரை பார்த்தவள், நான் இதுவரைக்கும் கொடுக்காதது நீங்கள் வேண்டான்னு நினைப்பீங்கன்னோ தான் அத்தை. எனக்கும் இந்த வீடு வேறன்ற எண்ணமே இல்லை. இனிமேல் நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் அத்தை. ஆனந்தி எதிர்பார்த்த பதில் அதுதான் என்றாலும் அது கிடைத்தும் ஏனோ மனம் நிறைவாக இல்லை. அன்று அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் இந்திரா வழக்கத்தை விட அமைதியாக இருப்பதை பார்த்தான் பார்த்திபன். என்ன ஆச்சு? ஒன்றுமில்லை. உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சில நொடிகள் தயங்கியவள் காலையில் நடந்ததை சொன்னாள். பார்த்திபனின் முகம் மாறியது. அம்மா அப்படியா கேட்டாங்க? தப்பாக எதுவும் கேட்கல. வீட்டு செலவு அதிகமாகுது. நானும் இனிமேல் கொடுத்து தானே ஆகணும். அந்த விஷயம் அது இல்லை இந்திரா. இது வரைக்கும் அம்மா உங்ககிட்ட அப்படி பேசுனதே இல்லையே, அதுதான் யோசிக்கிறேன். அதனால் என்ன, உண்மையிலேயே செலவு அதிகமாக கூட இருக்கலாம். எவ்வளோ கொடுக்க போகிற? நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? அவன் தொகையை சொல்ல, நானும் கொஞ்சம் கொடுக்குறேன். உன் சம்பளத்தில் நம்ம சேமிப்புக்கு போடுற தொகை இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் விடுங்க. பார்த்திபன் மறுத்தான். வேண்டாம் வேண்டாம், நானே கூடுதலாக கொடுத்துட்றேன். இப்போது அத்தை கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? நான் சம்பாதிச்சும் வீட்டுக்கு கொடுக்காமல் இருக்கிற மாதிரிலாம் ஆகுது. அம்மா அப்படியெல்லாம் நினைக்கல. அது அப்படி நினச்சாங்கன்னா அது அவங்க தப்பு. பார்த்திபன், சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன், முடிச்சுக்கோங்க. அவளுடைய குரலில் சண்டை இல்லை. அந்த வீட்டில் தன்னால் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். அதற்கு மேல் பார்த்திபனும் எதுவும் பேசவில்லை. அன்றே இந்திரா தனது சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை ஆனந்தியிடம் கொடுத்து விட்டாள். வீட்டு செலவுக்குமா? ஆனந்தி கொஞ்சம் தயங்கினாலும் வாங்கி கொண்டாள். அந்த விஷயம் அத்தோடு சுமூகமாக முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு பூங்கொடி வந்தபோது ஆனந்தியே நடந்ததை சொன்னாள். இந்திரா இந்த மாதம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டாடி. பூங்கொடி ஒரு நொடி ஆச்சரியப்பட்டவள் போல நடித்து, நீ கேட்டியாம்மா? செலவு அதிகம்னு பொதுவாக சொன்னேன், அதையே கேட்டுட்டு அவள் கொடுத்துட்டாடி. அம்மா, ஒரு விஷயம் கவனிச்சியா? பூங்கொடி தாயின் அருகே நகர்ந்து அமர்ந்தாள். என்னடி, அவள் கொடுத்த பணத்தை வாங்கினதுக்காக நாளைக்கு இந்த வீட்டில் அவளுக்கும் உரிமை அதிகம்னு பேச ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா? என்ன பேச்சுடி இது? நான் அப்படி பேசுவான்னு சொல்லலை. இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி இருப்பாளுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்திரா ஒன்றும் அப்படிப்பட்டவில்லடி. ஆனந்தி உடனே மருமகளுக்காக பேசியது பூங்கொடிக்கு ஏனோ பிடிக்கவில்லை. அப்படின்னா சந்தோஷந்தான், நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? உன்னை பார்த்து தான் மனசு சங்கடமாக இருக்குது என்று அன்றைய பேச்சை முடித்து விட்டாள். ஆனால் பூங்கொடியின் உள்ளுக்குள் வேறொரு கணக்கு ஓடியது. இந்திரா பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் வீட்டில் அவளுடைய இடம் இன்னும் வலுவாகிவிடும். நடராஜன் ஏற்கனவே மருமகளை மகளைப் போல நடத்துகிறார். பார்த்திபன் மனைவிக்காக தான் நிற்கிறான். இப்போது ஆனந்தியும் இந்திராவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறந்த வீட்டில் தன்னுடைய வார்த்தைக்கு இருந்த முக்கியத்துவம் மெதுவாக குறைந்துவிடும் என்ற பயம் பூங்கொடிக்குள் வளர்ந்தது. அதற்கு பிறகு அவள் நேரடியாக இந்திராவை குறை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஆனந்தியின் மனதில் இருந்த சிறிய குறைகளை பெரிதாக்க ஆரம்பித்தாள். முன்னாடி அம்மா உன் சமையல் தான் பார்த்திபனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, இப்போ இந்திரா என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுக்கிறாமா? கல்யாணம் ஆனதும் பையங்க எல்லாமே இப்படித்தான் மாறிடுவாங்களோ? சிரித்து கொண்டே சொல்லப்படும் அந்த வார்த்தைக்குள் ஆனந்தியின் மனதில் விஷத்தை இறக்கும் அம்பு தோய்ந்திருந்தது. அதே நேரத்தில் இந்திராவுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. அவள் வழக்கம் போல அலுவலகம், வீடு என்று ஓடிக்கொண்டே இருந்தாள். சம்பள நாளில் ஆனந்தியிடம் பணம் கொடுத்த பிறகு மனதில் இருந்த சிறிய உறுத்தலும் காணாமல் போனது. ஆனால் அடுத்த மாதமே வேறொரு பிரச்சனை வந்து நின்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நடராஜனுக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. பார்த்திபன் அவரை அழைத்து செல்ல தயாரானான். நான் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் வீட்டில் நிம்மதியாக இருங்க என்றான் நடராஜன். அதெல்லாம் முடியாது மாமா, நாங்கள் வர்றோம் என்றாள் இந்திரா. உனக்கு இன்னைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னலம்மா, மதியம் போய்க்கலாமாம்மா. ஆனந்தி அங்கேயே இருந்தார். எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் போகணுமா? இந்திரா திடுக்கிட்டு திரும்பினாள். அந்த கேள்வியை ஆனந்தி இதற்கு முன்பு ஒருபோதுமே கேட்டதில்லை. 2 வாரமாக போகலான்னு இருந்த அத்தை போக முடியல, அதுதான். ஆனந்தி உள்ளே சென்று விட்டாள். பார்த்திபன் மனைவியை பார்த்தான். இந்திராவின் முகத்தில் முதன்முறையாக வருத்தம் தெளிவாக தெரிந்தது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்?
அவள் மெதுவாக கேட்டாள். என்ன பண்ணணும்? பார்த்திபனிடம் பதிலே இல்லை. மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய பிறகு மதியம் இருவரும் கதிரவன் வீட்டுக்கு சென்றார்கள். வாசலிலேயே மகளை பார்த்த கதிரவன், வாம்மா இந்திரா என்று முகம் மலர அழைத்தார். சாந்தி சமையல் அறையிலிருந்து வந்தால், 2 வாரமாக இந்த பக்கம் வரவே இல்லையே, கல்யாணம் ஆனதும் அம்மா அப்பாவெல்லாம் மறந்துட்டியோ? சாந்தி விளையாட்டாகத்தான் கேட்டாள். ஆனால் ஏற்கனவே மாமியார் வீட்டில் அதே விஷயத்துக்காக ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வந்திருந்த இந்திராவின் மனது அந்த கேள்வியால் துவண்டு போனது. வந்தாலும் தப்பு, வரலைனாலும் தப்பா? அவள் வாய்க்குள் சொன்னது கதிரவனின் காதிலும் விழுந்தது. மகளின் முகத்தை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தவர், என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமில்லப்பா. உன் முகம் அப்படி சொல்லலையேம்மா. இந்திரா உடனே புன்னகையை வரவழைத்தாள். ஆஃபீஸில் வேலை அதிகம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. கதிரவன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் மகள் சிரிப்புக்கு பின்னால் எதையோ மறைக்கிறாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டார். அன்று இந்திரா கிளம்பும்போது வாசல் வரை வந்தவர், எந்த வீட்டில் வாழ்ந்தாலுமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருந்தான் இந்திரா, முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சுப்போ, ஆனால் மனசுக்குள்ளே வச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத, எதுவாக இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட சொல்லலாம். அந்த வார்த்தையை கேட்டதும் இந்திராவின் கண்கள் கலங்கி போனது. சரிப்பா. அவள் சென்ற பிறகும் கதிரவன் வாசலிலேயே நின்றிருந்தார். அவருக்கு தெரியவில்லை மகளின் வீட்டில் தொடங்கியிருக்கும் பிரச்சனை சாதாரணமான மனஸ்தாபம் இல்லை என்று. கதிரவன் வீட்டிலிருந்து திரும்பிய பிறகு இந்திரா முடிந்தவரை இயல்பாக இருக்க முயன்றாள். மாமியார் வீட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை மனதை உறுத்தினாலும் அதை பார்த்திபனிடம் சொல்லி பெரிதாக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. அதிலும் ஆனந்தி அவனை பெற்ற அம்மா, தன்னால் தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் சிறிய மனக்கசப்பு கூட வந்துவிடக்கூடாது என்று நினைத்தாள். அதனால் வீட்டு செலவுக்காக மாதந்தோறும் தன் சம்பளத்திலிருந்தும் ஒரு தொகையை ஆனந்தியிடம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு பழைய பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை. பிரச்சனை பணத்தில் மட்டும் இல்லை என்பதை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த மாதத்தின் 2வது வாரத்தில் நடராஜனின் பழைய நண்பர் ஒருவர் குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்தார். மாலை நேரம் என்பதால் இந்திரா அலுவலகத்திலிருந்து வந்தவுடனே உடை மாற்றிக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். ஏற்கனவே ஆனந்தி செய்திருந்த பஜ்ஜியோடு தேநீர் கலந்து அனைவருக்குமே கொடுத்தாள். வந்திருந்த பெண்மணி இந்திராவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு, வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறியேம்மா, ஆனந்தி கொடுத்து வச்சவை என்று இயல்பாக சொல்லிவிட்டாள். அதெல்லாம் அவன் நல்லாத்தான் பார்த்துக்கிறா என்று நடராஜனும் சேர்ந்து சொன்னார். இந்திரா சங்கடத்துடன், மாமா நீங்கள் வேற என்று சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஆனந்தி அப்போது எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இரவு பூங்கொடி கைபேசியில் அழைத்தபோது நடந்ததை சொல்ல, அப்பாவுக்கு இப்போது மருமகளை பாராட்டுறது தான் முக்கியமான வேலையாக போச்சு போல என்று பூங்கொடி சிரித்தாள். அவன் நல்லா இருக்கான்னு சொன்னார், அதில் என்ன போயிருக்கு? ஒன்றுமில்லம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ எதையும் சும்மா சொல்ல மாட்டியே, என்னன்னு சொல்லுடி. இந்திரா நல்லவதாம்மா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைம்மா. அவளும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அப்பாவுக்கு அவன் மேலே பாசம் இன்னும் அதிகமாகிடுச்சு போல தோணுது. ஆனந்திக்கு அந்த பேச்சு பிடிக்கவே இல்லை. பணம் கொடுக்கறதுக்கும் பாசத்துக்கும் என்னடி சம்பந்தம்? அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன். சரி விடுமா. பூங்குடி அத்தோடு பேச்சை முடித்து கொண்டாள். அவள் நேரடியாக எதையுமே சொல்லாது ஒவ்வொரு முறையும் சொல்லாமல் விட்டதையே ஆனந்தியின் மனம் நிரப்ப ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்கள் அமைதியாக சென்றது. ஒரு சனிக்கிழமை காலை இந்திரா மளிகை பட்டியலை எழுதி கொண்டிருக்க ஆனந்தி அருகில் அமர்ந்து பொருட்களை சொல்லி கொண்டிருந்தார். அரிசி 25 கிலோ போதும், எண்ணெய் 2 பாக்கெட் சேர்த்து வாங்கு, போன மாதம் 3 வாங்கி சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. சரிம்மா. பால் கணக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இந்திராவின் பேனா ஒரு கணம் நின்றது. காலையில் மாமாவுக்கும் உங்களுக்கும் பார்த்திபனுக்கும் எனக்கும் காப்பிக்கு தானம்மா. நான் உன்னை குடிக்காதன்னு சொல்லலை, கணக்கு தான் சொல்கிறேன். இல்லைம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. எதை கேட்டாலும் உடனே விளக்கம் கொடுக்குறியே. இந்திரா அமைதியாகிவிட்டாள். அந்த நேரத்தில் வெளியில் செல்ல தயாராகி வந்த பார்த்திபன் இருவரையுமே பார்த்தான். என்ன வாங்கணும், பட்டியல் ரெடியா? ரெடி என்று இந்திரா அவனிடம் கொடுத்தாள். ஆனந்தி உடனே இந்த மாதம் மளிகை மட்டும் எவ்வளவு வருதுன்னு பில் வாங்கிட்டு வா என்றார். எப்போவுமே பில் வாங்குவேனேம்மா, வாங்கிறதும் பார்த்து வைக்கிறதும் வித்தியாசம் இருக்குல்ல. பார்த்திபனுக்கு தாயின் பேச்சில் ஏதோ சரியில்லை என்று தான் தோன்றியது. பணம் போதலையாம்மா? அதை சொன்னால் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? இப்போ என்னதாம்மா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போய் வேலையை பாரு. ஆனந்தி எழுதி சென்று விட்டாள். பார்த்திபன் இந்திராவை நோக்கினான். காலையில் ஏதாவது நடந்துச்சா? ஒன்றுமே இல்லைங்க, பொருள் லிஸ்ட்டு தான் எழுதிட்டு இருந்தோம். அம்மா ஏன் இப்போ வர வர இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? எனக்கு தான் ஒன்றும் புரியல. அவள் சொன்ன விதத்திலேயே சோர்வு தெரிந்தது. அன்று மாலை பூங்குடி வந்த பொழுது சாதாரணமாக மீனாட்சி அதை பற்றி பேசினாள். மளிகை செலவெல்லாம் விலை ஏறி போச்சுடி. ஆமாம்மா, செலவு இப்போ அதிகம்தான் ஆகுது. அடுத்த நொடி, ஆனால் 2 குடும்பம் ஒரே வீட்டில் இருந்ததுன்னா இப்படி தாம்மா, சின்ன சின்ன செலவு கூட பெருசாக தான் தெரியும்.
கூடிக்கிட்டே தான் போகும் எல்லா விஷயத்துலேயும். பார்த்திபன் சட்டென்று அக்காவை பார்த்தான். என்னக்கா சொல்கிற, 2 குடும்பமா? நான் தப்பாக என்ன சொன்னேன்? நீ இந்திரா ஒரு குடும்பம், அம்மா அப்பா ஒரு குடும்பம், எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டில் செலவு அதிகம் தானே ஆகும். நான் இந்த வீட்டு பையன் இல்லையா? அடப்பாவி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லைடா. பூங்கொடி சிரித்து விட்டாள். ஆனால் இந்திராவால் தான் சிரிக்க முடியவில்லை. 2 குடும்பம். திருமணமாகி வந்த நாளிலிருந்து அந்த வீட்டை தன் வீடாகவே நினைத்தவளுக்கு அந்த 2 குடும்பம் என்ற வார்த்தை மட்டும் மனதில் உறுத்தியது. சரி, இதை எதுக்கு இவ்வளவு பேசணும் என்று நடராஜன் இடையில் வந்தார். பார்த்திபம் பணம் கொடுக்குறான், இந்திராவும் இப்போ கொடுக்குறாள்ல, அதுக்கு மேலே என்ன, விலைவாசி ஏறினா என்ன, சமாளிச்சுட்டு போகலாம், போய் வேலையை பாருங்க என்று முடித்து வைத்தார். இந்திராவும் பணம் கொடுக்கிறா என்ற வார்த்தை ஆனந்தியின் மனதை குத்தியது. ஆனந்தி சட்டென்று கணவனை பார்த்தார். அவள் பணம் கொடுக்கறதுனால நான் எல்லாத்தையும் பேசாமல் சகிச்சுக்கிட்டு போகணுமா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே இந்திரா என்ன தப்பு பண்ணினா? அந்த கேள்வியே ஆனந்தியின் கோபத்தை அதிகமாக்கியது. அவள் தப்பே பண்ணலை தான், எல்லா தப்பும் நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அந்த இடத்தில் அமர்ந்திருந்த இந்திராவுக்கே சங்கடமாக்கி போனது. மாமா, எதுக்கு இதெல்லாம்? நீ பேசாதம்மா, நடராஜன் தடுத்தார். அவள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தாம்மா பேசுகிறா, நான் பார்த்துக்கிறேன். பூங்கொடியும் எழுந்தாள். நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்குது, நான் கிளம்புறேன். அவள் முகத்தில் வருத்தம் இருந்தது, ஆனால் மனதில் சந்தோஷம். அன்றிரவு பார்த்திபன் தாயிடம் தனியாக பேசச் சென்றான். என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு தினமும் என்னை கேட்காத. நீங்கள் முன்ன மாதிரியே இல்லைம்மா, நீ தான் முன்ன மாதிரி இல்லை. பார்த்திபன் அதிர்ந்தே போனான். என்னம்மா சொல்கிற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீட்டை பற்றி யோசித்த, இப்போ உனக்கு உன் பொண்டாட்டியை பற்றி யோசிக்கவே டைம் பத்தலை. அம்மா கத்தாத, நான் உண்மையை தானே சொல்கிறேன். இந்திரா உங்களுக்கு என்னம்மா குறை வச்சா? வீட்டு வேலை செய்கிறா, வேலைக்கும் போகிறா, செலவுக்கும் பணம் கொடுக்குறா, இன்னும் என்னம்மா வேணும்? மகன் மருமகளை பட்டியலிட்டு பாதுகாப்பது போல பேசியது ஆனந்திக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. பாத்தியா, நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவளுக்காக நீ இவ்வளோ பேசுகிற. தப்பு இல்லாததுனால தான் நான் பேசுகிறேன். அப்போ தப்பு முழுக்க என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறியா? நான் எப்பம்மா அப்படி சொன்னேன்? போதும் பார்த்திபா, எனக்கு வாதாட தெரியல. அவன் ஏமாற்றத்தோடு வெளியில் வந்தான். வெளியில் இருந்த இந்திராவுக்கும் அவர்கள் பேசியது காதில் விழத்தான் செய்தது. எதுக்காக அத்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்க? எனக்காக நீங்கள் அத்தைக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் தப்பு. இது உனக்காக மட்டுமில்லை இந்திரா, நடக்கிற விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். இந்திரா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். நான் இன்னும் கவனமாக இருந்துக்கிறேங்க. பார்த்திபனுக்கு கோபம் வந்தது. நீ இன்னும் என்ன கவனமாக இருக்க போகிற? காலையில் எழுந்து எல்லாத்துக்குமே சமைக்கிற, வேலைக்கும் போகிற, வந்து மறுபடியும் வேலையும் பண்ணுற, பணமும் கொடுக்குற. இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும் சொல்லு? அத்தை மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கலாம், விடுங்க. அதுக்கு நீ மட்டும் முயற்சி பண்ணால் போதாது, அவங்களும் இதை புரிஞ்சு நடந்துக்கணும் இந்திரா. அதற்கு பின்னர் வீட்டில் ஒரு செயற்கையான அமைதியே நிலவியது. அந்த வார இறுதியில் அந்த வீட்டுக்கு வந்த சோதனை போல எதிர்பாராமல் தண்ணீர் மோட்டார் பழுதானது. அதே சமயம் குளிர்சாதன பெட்டியும் பழுதாகிவிட்டது. இரண்டையுமே சரி செய்ய கணிசமான தொகை செலவானது. பார்த்திபன் பணம் கொடுக்க முன் வந்தபோது நடராஜனோ விடுப்ப நான் பார்த்துக்கிறேன் என்றார். ஆனால் ஆனந்தி உடனே தடுத்து விட்டார். எத்தனை நாளைக்கு எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இதில் என்னடி இருக்குது? உங்களுக்கு எல்லாமே சின்ன விஷயமாக தானே தெரியும். அவர் குரல் உயர்ந்தது. ஒரே வீட்டில் இத்தனை செலவை எவ்வளோ நாளைக்கு தான் நாம் சமாளிக்கிறது? பார்த்திபன் தாயை பார்த்தான். அம்மா, செலவு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்கம்மா, நான் கொடுத்துட்றேன். அதுதான் வாழ்க்கையா? ஒவ்வொரு செலவுக்கும் உங்ககிட்ட நான் கை நீட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நான் உங்கள் பையன் தானம்மா, கை நீட்டுறதுலன்னு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஆனந்தி சில நொடிகள் மகனை பார்த்தார். அருகில் இந்திரா அமைதியாக நின்றிருந்தாள். பூங்கொடி அன்று வீட்டில் இல்லை. ஆனாலும் கடந்த சில வாரங்களாக அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆனந்தியின் மனதில் விஷமாக ஏறிக்கொண்டிருந்தது. பார்த்திபா, கல்யாணம் ஆனதுமே நீ இப்போ தனி குடும்பம் பார்த்திபா. அந்த வார்த்தை வந்ததுமே நடராஜன் முகமே மாறிவிட்டது. ஆனந்தி, என்ன பேச்சு பேசுகிற நீ? நான் என்ன தப்பாக சொன்னேன்? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாளைக்கு குழந்தை பிறக்கும், அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் செலவு அதிகமாகும், நமக்கும் வயசாயிடுச்சு. இப்படியே எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தால் தினம் தினம் பண செலவு பத்தாது தான் போகும். அவங்கக்கிட்ட கை நீட்டி காசு வாங்கணும், மரியாதையும் போகும். தேவையா இதெல்லாம்? இந்திராவின் விரல்கள் ஒன்றோடொன்று இறுக பிணைந்தன. பார்த்திபனின் முகத்தில் நம்ப முடியாத அதிர்ச்சி. ஆனந்தி மீதமிருந்த வார்த்தைகளையும் சொல்லிவிட்டாள். நீங்கள் தனியாக போய் உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது தான். ஆனந்தி, நடராஜனின் குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. பார்த்திபன் எதுவும் பேசவில்லை. இந்திரா மட்டும் சில நொடிகள் மாமியாரையே பார்த்து கொண்டிருந்தாள்.
அவளுடைய மனதில் கோபமெல்லாம் வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரே ஒரு கேள்விதான் வளர்ந்தது. இத்தனை நாளாக தன் வீடு என்று நினைத்து வாழ்ந்த இந்த வீட்டில் தான் இப்போது தனி குடும்பமாகி போனேனா? அத்தை, அவளுடைய குரல் உடைந்து போயிருந்தது. ஆனந்தி முகத்தை திருப்பி கொண்டார். நான் கோபத்துலலாம் சொல்லலை இந்திரா, நடைமுறைக்கு தான் சொல்கிறேன். நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, உங்களால் தனியாக குடும்பம் நடத்த முடியும். தினமும் இந்த செலவுக்கு கொடுங்க, அந்த செலவுக்கு கொடுங்கன்னு உங்ககிட்ட கையேந்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. நானும் மாமாவும் அவர் வாங்கலை பென்ஷன் பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிறோம். நீங்கள் வேறு வீடு பார்த்து தனியாக போகிறது தான் நல்லது என்று ஆனந்தி திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். இந்திராவாலும் பார்த்திபனாலும் எதுவுமே பேச முடியவில்லை. நடராஜன் மட்டும் நாற்காலியில் அமர்ந்தபடி மனைவியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு புரிந்துவிட்டது, இது தண்ணீர் மோட்டாரின் செலவால் வந்த பிரச்சனை இல்லை, ஒரே நாளில் உருவான கோபமும் கிடையாது. உள்ளுக்குள் பல நாட்களாக விஷம் போல வளர்ந்த கோபம். அந்த இரவு இந்திரா தன் அறைக்குள் சென்று கதவை மூடியதும் பார்த்திபன் கோபமாக கேட்டான். எதுக்கு இந்திரா நீ சரின்னு அம்மா பேசுறதுக்கெல்லாம் சொன்ன? வேற என்ன சொல்கிறீங்க? இது என் வீடு இந்திரா, நான் இல்லைன்னு ஒன்றும் சொல்லலைங்களே. அம்மா சொன்னதுக்காக நாம் வெளியில் போயிடணுமா? இந்திரா சில நொடிகள் அவனை அமைதியாக பார்த்தாள். அத்தை நம்மளை போக சொல்லிட்டாங்க பார்த்திபன், அதுக்கப்புறம் நாம் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிவாதம் பிடிச்சா அது நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. அவனிடம் பதிலில்லை. நான் உங்களை உங்கள் அம்மா அப்பாவிடம் பிரிக்க நினச்சதே இல்லை. இப்போவும் நாம் எங்கேயும் போக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அத்தைக்கு பிடிக்கலல்ல, இந்த வீட்டு விட்டு போகிறது தானே நல்லது. சிறிது நேரம் அமைதி காத்தவள் தொடர்ந்தாள். ஆனால் அவங்க முடிவு இதுதான்னா, சண்டை போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே நாம் ஒருத்தர் பார்த்துட்ருக்கிறது நல்லா இல்லை. பார்த்திபன் கோபம் மெதுவாக தளர்ந்தது. அவன் இந்திராவின் அருகில் வந்தான். உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அதுவரை கட்டுப்படுத்தி இருந்த கண்கள் அந்த கேள்வியில் கலங்கியது. கஷ்டம்தான், ஏன்னா நான் ஒரு நாள் கூட தனியாக போகணும்னு நினச்சதே இல்லை. அவளுடைய கையை பார்த்திபன் இறுக பிடித்து கொண்டான். அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. அந்த முடிவை அவர்களை எடுக்க வைத்தார்கள். கடந்த சில வாரங்களாக வீட்டில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை இந்திரா கவனிக்காமல் இல்லை. முன்பெல்லாம் ஆனந்தி ஏதாவது குறை சொன்னால் கூட அந்த நேரத்தோடு அதை மறந்து விடுவார். இந்திராவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். ஆனால் இப்போதெல்லாம் சாப்பாட்டிலேருந்து மின்சார கட்டணம் வரைக்கும் ஒவ்வொன்றிலும் செலவு பற்றிய பேச்சு வந்து கொண்டே இருக்கிறது. மாதந்தோறும் ஒரு தொகையை வீட்டு செலவுக்காக கொடுக்க ஆரம்பித்தால் அத்தோடு பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைத்தாள். ஆனால் அதுவும் பிரச்சனைக்கு முடிவுக்கான காரணமாக இல்லை, மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே போனது. அன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. இந்திராவுக்கு அலுவலகம் விடுமுறை என்பதால் காலையிலேயே துணிகளை துவைத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். பார்த்திபன் மட்டும் அலுவலகம் செல்ல வேண்டியிருந்தது. இந்திரா அப்பாவுக்காக மாத்திரை இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்குது, வாங்கிட்டு வந்துடு என்று ஆனந்தி சொன்னதுமே சரிம்மா, மதியம் போய் வாங்கிட்டு வர்றேன் என்றாள். நடராஜனும் உடனே அதுக்கு நீ எதுக்கு மாலையிற, நானே போய்க்கிறேன். வெயிலில் நீங்கள் எங்கே போகிறீங்க மாமா? மருந்து சீட்டை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். பாத்தி ஆனந்தி, மருமகள் என்னை வெளியிலேயே விட மாட்டேங்கிறா. அவர் சிரித்தபடியே சொல்ல இந்திராவுமே சிரித்தாள் தான். ஆனால் ஆனந்தி எதுவுமே சொல்லாமல் உள்ளே சென்று விட்டாள். முன்பெல்லாம் கணவர் இந்திராவை பாராட்டினால் ஆனந்தியும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு தான் இருந்தார். ஆனால் இப்போது பாராட்டியேனோ அவருக்கு உறுத்தலாகத்தான் இருந்தது. அதற்கு காரணத்தை அவரை முழுமையாக உணரவில்லை. மதியம் மருந்து வாங்க சென்ற இந்திரா திரும்பி வந்தபோது பூங்கொடி வீட்டில் இருந்தாள். வாங்கக்கா, எப்போ வந்தீங்க? இப்போ தான். நீ எங்கே போயிட்டு வர? மாமாவுக்கு மாத்திரை வாங்க தான். அப்போ அப்பா உன்னை தான் எல்லா வேலைக்கும் அனுப்புகிறாரா? நான் தாங்க போகிறேன்னு சொன்னேன். அப்படியா? பூங்கொடி சிரித்துவிட்டு தாயின் அருகில் அமர்ந்தாள். இந்திரா அறைக்குள் சென்றதும் அவளது பார்வை ஆனந்தியை தொட்டது. என்ன, ஒன்றும் இல்லையே, உன் முகம் சரியா இல்லையே. அப்பாவுக்கு இந்திரா மேலே ரொம்ப பாசம் வந்துடுச்சுல்ல? மருமக மேலே பாசமாக இருக்கிறது என்ன தப்பா? நான் தப்புன்னு சொல்லலாமா, நல்ல விஷயந்தான். நாளைக்கு அப்பாவுக்கு ஏதாவது தேவைன்னா அவளே பார்த்துப்பால்ல. ஆனந்தி மகளை கூர்ந்து பார்த்தார். நீ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஐயோ அம்மா, உங்ககிட்ட எதையுமே பேச முடியாது. நான் சாதாரணமாக எதாவது சொன்னால் கூட நீ வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கிறம்மா. பூங்கொடி பேச்சை மாற்றி விட்டாள். சிறிது நேரத்துக்கு பிறகு மின்சார கட்டணத்தை பற்றி பேச்சு வந்தபோது மட்டும், இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சுல்ல, ஒரு வீட்டை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது. போ, என்ன செய்ய? ஆனந்தி எதுவுமே சொல்லவில்லை. அடுத்த 2 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நகர்ந்தது. 3ஆவது நாள் இரவு திடீரென்று நடராஜனுக்கு நெஞ்சில் சற்று அசௌகரியம் ஏற்பட்டது. பெரிய பிரச்சனை இல்லை என்றாலுமே பார்த்திபன் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர் சில பரிசோதனைகள் செய்து மருந்துகளையும் மாற்றி கொடுத்தார். கூடவே முழுமையான பரிசோதனையும் செய்ய சொன்னார். அன்று மட்டும் கணிசமான தொகை செலவாகி இருந்தது. எவ்வளோ ஆச்சுப்பா என்று வீட்டிற்கு வந்ததோ ஆனந்தி கேட்டார்.
அதை எதுக்கு இப்போ கேட்குறீங்கம்மா? அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, அதுதானே முக்கியம் என்றான் பார்த்திபன். நான் செலவு எவ்வளோன்னு தான் கேட்டேன். பார்த்திபன் தொகையை சொன்னான். அவ்வளவா? ஸ்கேன் ரத்த பரிசோதனை எல்லாம் எடுத்தாங்கல்ல, சரி அப்பாவோட சேமிப்புலேருந்து எடுத்துக்கலாம். வேண்டாம், நான் கட்டிட்டேன். ஆனந்திக்கு உள்ளுக்குள் எரிச்சலாக இருந்தது. இந்திராவிடம் பணம் வாங்குவது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. பார்த்திபன் செலவுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டான் என்றால் இந்திராவின் பணமும் தானே அதில் கரையும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. பூங்கொடியின் விஷம் தோய்ந்த வார்த்தைகளால் ஆனந்தியின் மனம் விகாரமாகி கொண்டிருந்தது. அவர்களை தனி குடித்தனம் வைத்தால்தான் ஆகும் என்ற எண்ணம் வலுப்பெற்று கொண்டே போனது. அன்று மாலை நடராஜன் ஆனந்தியிடம் பேசி கொண்டிருந்த போது, பார்த்திபனும் இந்திராவும் தனியாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று குண்டை தூக்கி போட்டாள். நடராஜன் திகைத்து போனார். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க ஆனந்தி? ஏன் அப்படி சொல்கிறீங்க? நல்லா இருக்கிற குடும்பத்தை எதுக்கு இப்போ பிரிக்கிற? நான் ஒன்றும் குடும்பத்தை பிரிக்கலை. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, 3 வருஷம் ஆச்சு. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அவன் தனியாக போகணும்னு கேட்டானா? அவன் கேட்கணும்னு என்ன இருக்குது? நாம் தான் யோசிக்கணும் அதை பற்றி. இதெல்லாம் உன் யோசனை மாதிரியே எனக்கு தெரியலையே ஆனந்தி. அந்த வார்த்தை ஆனந்தியின் கோபத்தை அதிகப்படுத்தியது. என்ன, எனக்கு சுய புத்தியாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லலை. இத்தனை வருஷமாக இல்லாத எண்ணம் இப்போ ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் வருதுன்னு தான் யோசிக்கிறேன். இப்போ தானே எல்லா நிலமையும் புரியுது. என்ன நிலமை? செலவு நாளுக்கு நாள் கூடுதுங்க, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். நடராஜன் மனைவியை யோசனையாக பார்த்தார். நீ செலவை காரணமாக வச்சு சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி விடு. உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது என்று அமைதியாகிவிட்டார். ஆனால் 2 நாட்களாக இந்த பேச்சு கணவன் மனைவிக்குள் மட்டுமே சென்று கொண்டிருந்தது. நடராஜன் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஆனந்தி தனது எண்ணத்திலிருந்து மாறவே இல்லை. 3வது நாள் இரவு சாப்பாடு முடிந்த பிறகு பார்த்திபா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மகனை அழைத்தார். இந்திரா எழுந்து சமையல் அறைக்குள் செல்ல முயன்றாள். நீயும் உட்காருமா இந்திரா, உனக்கும் சேர்த்து தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அமர்ந்தார்கள். நடராஜனின் முகமும் இறுகி போனது. ஆனந்தி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன். பிறகு மகனை பார்த்தார். பார்த்திபா, உனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. நீயும் இந்திராவும் 2 பேருமா சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கும் குழந்தை குட்டின்னு அதோட படிப்பு உங்கள் எதிர்காலம்னு நிறைய இருக்குது. பார்த்திபன் புருவம் சுருக்கினா. அதுக்கு இப்படியே எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்து ஒவ்வொரு செலவுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் மனஸ்தாபந்தான் வளரும். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்திக்குவீங்க. அதுவும் உங்கள் நல்லதுக்கு தானே. சில நொடிகள் அந்த அறையில் யாருமே பேசவில்லை. பார்த்திபன் தாயை நம்ப முடியாமல் பார்த்தான். எங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களாம்மா? அப்படி சொல்லலை. நான் உன்னை வெளியிலேருந்து குடும்பத்தை பார்த்துக்கோன்னு தான் சொல்கிறேன். இப்போ என்னம்மா அதுக்கு அவசரம்? உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. நீ தனியாக இருக்கிறது, அதை நடத்துறது தான் நல்லது. இத்தனை நாளாக இந்த வீடு என் குடும்பம் அப்படின்னு தானே நினச்சேன். ஆனந்தி தடுமாறினாள். நான் போதும் ஆனந்தி, நடராஜன் கடுமையாக சொன்னார். இதை தான் சொல்ல வேண்டான்னு 2 நாளாக சொல்கிறேன். இந்திரா இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுடைய மனதில் ஒரு விசித்திரமான வெறுமை. தான் இந்த வீட்டை விட்டு போயாகணும் என்று ஒரு நாளுமே நினைத்ததில்லை. ஆனால் மாமியார் விருப்பப்படும் பொழுது வலுக்கட்டாயமாக இந்த வீட்டில் அமர்ந்திருப்பதும் நல்லதுக்கில்லை என்று யோசித்தாள். ஆனந்தி தனி குடித்தனம் பற்றி பேசிய பிறகு பார்த்திபனுக்கு சரியான உறக்கமே வரவில்லை. அந்த இரவு தன்னுடைய அறையில் படுத்திருந்தாலும் அவன் பார்வை அடிக்கடி சுற்றிலும் அலைந்தது. அந்த அறையில் இருந்த பழைய மர அலமாரி அவன் பள்ளிக்கு சென்ற காலத்திலிருந்தே இருந்தது. ஜன்னலுக்கு அருகில் இருந்த சுவரில் அவன் சிறுவனாக இருந்தபோது பென்சிலால் கிறுக்கிய கோடுகளின் தடயம் இன்னும் மங்கலாக தெரிந்தது. நடராஜன் சிறுக சிறுக சேமித்து வாங்கிய இடத்தில் பல வருட உழைப்பில் கட்டிய சொந்த வீடு அது. பார்த்திபன் வளர்ந்ததும், பூங்கொடிக்கு திருமணம் நடந்ததும், பிறகு தன்னுடைய திருமணத்துக்கு பின் இந்திரா வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்ததும் எல்லாமே அந்த வீட்டின் நிகழ்வு தான். அப்படிப்பட்ட வீட்டிலிருந்து தன்னை தனியாக போகச் சொல்கிறாள் என்று அவன் ஆனந்தியிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வார்த்தையை. பக்கத்தில் படுத்திருந்த இந்திராவுக்கோ உறக்கமும் வரவில்லை தான். பார்த்திபன் புரண்டு புரண்டு படுப்பதை உணர்ந்தவள் மெதுவாக, இன்னும் தூங்கலையாப்பா என்றாள். உனக்கும் தூக்கம் வரல போல. அவள் அமைதியாகிவிட்டாள். இது நம்ம சொந்த வீடு இந்திரா. இதை விட்டுட்டு நாம் வாடகை வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அவனுடைய குரலில் கோபத்தை விட வேதனை தான் இருந்தது. நான் பிறந்து வளர்ந்த வீடு இந்திரா, எனக்கான வீடு இது. நான் இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியில் போக வேண்டிய நிலைமை. சரி விடுங்க, எதையும் நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க. கொஞ்ச நாள் தனித்திருந்தாதான் என்ன, இப்போ விடுங்க அந்த பேச்சை என்று
இந்திரா மேலே பேச விருப்பமில்லாமல் முடித்துவிட்டாலும் அவள் மனது காயப்பட்டு போய்தான் இருந்தது. நாட்கள் ஓடின. அந்த வார இறுதியில் இருவரும் கதிரவன் வீட்டுக்கு சென்றார்கள். இந்திரா நடந்ததை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தாள். ஆனால் மகளின் முகத்தில் இருந்த சோர்வை கதிரவன் கவனித்து விட்டார். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? நல்லாதான்பா இருக்கேன். சாந்தியும் மகளை பார்த்தாள். 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா. பார்த்திபன் அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தான். கதிரவன் அவனை பார்த்தார். மாப்பிள்ளை, என்ன விஷயம்? ஒன்றுமில்லம்மாம்மா. நீங்களும் என் பொண்ணு மாதிரியே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்த வார்த்தையில் பார்த்திபனால் மறைக்கவே முடியவில்லை. மெதுவாக நடந்த உண்மைகளை சொன்னான். சாந்தி அதிர்ச்சியோடு இந்திராவை பார்த்தாள். உங்கள் மாமியாரா தனியாக போக சொன்னாங்க? ஆமாம்மா. எதுக்கா? செலவு அதிகமாக. நாங்கள் தனியாக குடும்பம் நடத்தி எப்படி செலவு பண்ணுறோன்னு பார்க்கணுமா? அதுக்கு எதுக்கு அந்த வீட்டிலே இருந்து நீங்கள் செலவு பண்ணலையா? சரி, நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்க? வேற என்னம்மா முடிவெடுக்கிறது? தனியாக போயிடலான்னு தான். அது சொந்த வீடுடி. ஆமாம். சாந்தியின் குரல் உயர்ந்தது. சொந்த வீட்டை விட்டுட்டு யாராவது வாடகை வீட்டுக்கு போவாங்களா? மக்கு மாதிரி. உன் புருஷன் அந்த வீட்டு பையன் தானே, அவனுக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்குதுல்ல. நாங்கள் இன்னும் போக முடிவு பண்ணல தான். பண்ணக்கூடாதுடி. மாமியார் கோபத்தில் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக உடனே தனியாக போயிடுறதா? நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மருமகள் வந்ததும் மகனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. உன்னை தாண்டி சொல்லுவாங்க கெட்ட விதமாக. இந்திராவின் முகம் வாடியது. நான் தனியாக போகணும்னு ஒன்றும் கேட்கலம்மா. நீ கேட்கலன்னாலும் அப்புறம் பழி உன் மேலே தானே வரும். ஊர் அப்படி தாண்டி பேசும். அதுவரை அமைதியாக இருந்த கதிரவன், போதும் சாந்தி, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நம்ம பொண்ணு சொந்த வீட்டை விட்டுட்டு வர ஆசைப்படலை. அவளை அந்த வீட்டிலேருந்து அவங்க தான் விலக சொல்கிறாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. சாந்தி அமைதியானால். மாப்பிள்ளையே போக மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்திராவும் அதை தான் சொல்கிறா. இதில் நீ எதுக்கு அவளுக்கு புத்தி வேற சொல்லிகிட்ருக்குற? நான் அவள் வாழ்க்கையோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அவளுக்கும் அதுதான் வேணும். கதிரவன் மகளை பார்த்தார். நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா. நடராஜன் சம்பந்தியும் மகளை உங்களை போக சொல்லலையா? இல்லைப்பா. அப்போ கொஞ்சம் நாள் அமைதியாக இருங்களேன், மனசு மாறுதானே பார்க்கலாம். இல்லைப்பா, என்னால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. மகளின் மனவேதனை தந்தைக்கும் புரிந்தது. அன்று கதிரவன் ராமமூர்த்தியின் வீட்டை அடைந்தபோது காலை 9 மணியாகியிருந்தது. பழைய நண்பரை பார்த்தது ராமமூர்த்தி மகிழ்ச்சியாக வரவேற்றார். பொதுவான பேச்சுகள் முடிந்த பிறகு கதிரவன் வந்த விஷயத்தை சொன்னார். நீ சொன்ன வீடு இன்னும் காலியாகத்தான் இருக்குப்பா. ஏன், யாருக்காவது வேணுமா? என் பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் தான். ராமமூர்த்தி ஒரு கணம் அவரை பார்த்தார். அவங்க பார்த்திபன் வீட்டில், அவங்க சொந்த வீட்டில் தானே இருக்காங்க. ஆமாம், இப்போது தனியாக வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்பா? நண்பரின் குடும்ப விஷயத்தை தேவைக்கு மேல் கேட்கவும் விருப்பமில்லை தான். சரிவா, பார்த்துட்டு போகலாம். அந்த வீடு கதிரவன் வீட்டிலிருந்து 2 தெருக்கள் தள்ளி இருந்தது. நடந்து சென்றால் கூட 10 நிமிடங்களில் அடைந்து விடலாம். கீழ்த்தளத்தில் வீட்டுக்காரர்கள் வசித்தார்கள். மேல் தளத்தில் 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு காலியாகத்தான் இருந்தது. வீடு பெரிதாக இல்லை, ஆனால் 4 பேர் வசிக்கும் அளவுக்கு தாராளமான இடம் இருந்தது. வரவேற்பறைக்கு நல்ல வெளிச்சம் வந்தது. சமையலறையும் வசதியாகவே இருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்த கதிரவனுக்கு வீடும் பிடித்திருந்தது. வாடகை எவ்வளவு? ராமமூர்த்தி தொகையை சொன்னார். முன்பணம் அதையும் சொன்னார். கதிரவன் சற்று யோசித்தார். மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். அவசரம் இல்லை, ஆனால் வேற 2 பேர் கேட்டிருக்காங்களாம். 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. உனக்காக பொறுக்காமல் இருப்பேனேப்பா. நண்பருக்கு நன்றி சொல்லிவிட்டு கதிரவன் கிளம்பினார். வீடு பிடித்திருந்தாலும் இந்திராவிடம் நேரடியாக சொல்லவில்லை. முதலில் பார்த்திபனிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தார். அன்று மதிய இடைவேளையில் பார்த்திபனுக்கு கதிரவனிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லுங்க மாமா, வேலையாக இருக்கீங்களாப்பா? இல்லை மாமா, சாப்பிட தான் வந்திருக்கேன். ஒரு வீடு பார்த்துட்டேன். பார்த்திபன் சில நொடி பேசவே இல்லை. மாமா, நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொன்னோம்ல, இந்திரா சொல்லி. அதனால் என்னப்பா, நீங்கள் எதுக்கு அலையணும் மாமா? நான் வீடு வாங்கி கொடுக்குறேன்னா சொன்னேன். காலியாக இருக்கிற வாடகை வீடு தானே பார்த்தேன். அதில் என்ன போயிருக்கு? கதிரவன் பேச்சில் எந்த கட்டாயமும் இல்லை. சரி மாமா, எங்கே இருக்குது? இடத்தை சொன்னதும் ஆச்சரியப்பட்டான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தானே? பக்கம்தான்ப்பா. அதனால் உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். உங்கள் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம் இல்லை. இந்திராவுக்கும் போயிட்டு வர வசதி. வாடகை? கதிரவன் சொன்ன தொகை அவர்கள் ஏற்கனவே விசாரித்த வீடுகளை விட குறைவாகத்தான் இருந்தது. எப்படி மாமா இவ்வளவு குறைவா? என் நண்பரோட வீடு தான்ப்பா, அதனால் கொஞ்சம் குறைச்சி கேட்டிருக்கிறாரு. பார்த்திபன் தயங்கினான். முதல்ல வீடு பாருங்க மாப்பிள்ள, பிடிக்காமல் போச்சுன்னா அப்புறம் வேற பார்த்துக்கலாம். சரி மாமா, இன்னைக்கு மாலையே வர்றோம். மாலை இந்திராவுடன் விஷயத்தை சொன்னதும் முதலில் மகிழவில்லை தான் அவள். அப்போது எதுக்கு இதெல்லாம் அப்பா பண்ணுறாரு? உங்கள் அப்பா நமக்கு வீடு வாங்கி தரல, வாடகை வீடு தான் பார்க்குறாரு. அவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, பாவம்.
அன்று மாலை இருவருமே கதிரவனுடன் வீட்டை பார்க்க சென்றார்கள். வீட்டை திறந்தது இந்திரா முதலில் சமையல் அறைக்கு தான் போனா. ஜன்னலை திறந்து பார்த்தபோது பின்புறம் சிறிய தென்னை மரமும் அதை தாண்டி வீடுகளும் தெரிந்தது. தண்ணி பிரச்சனை இல்லையப்பா, அதெல்லாம் கேட்டுட்டேம்மா. இல்லை, மின்சாரம் தனி கணக்கு தானே? ஆமாம். பார்த்திபன் அறைகளை பார்த்து விட்டு வந்தான். எனக்கும் பிடிச்சிருக்குது மாமா. இந்திரா அவனை பார்த்தாள். உனக்கு? நல்லா தான் இருக்குது. அவள் குரலில் முழு மகிழ்ச்சி இல்லை என்பதை கதிரவனும் கவனித்தார். சரி, அதை மேலும் கிளற வேண்டாம் என்று அமைதியாகி விட்டார். வீட்டிலிருந்து கீழே இறங்கிய போது பார்த்திபன் ராமமூர்த்தியிடம் வாடகை பற்றி பேசினான். பிறகு முன்பணத்தையும் கேட்டான். தொகையை கேட்டதும் இந்திராவும் பார்த்திபனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் சேமிப்பில் அந்த பணம் இருந்தது. ஆனால் முழு தொகையும் கொடுத்துவிட்டால் வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்குவதில் சிரமமாகும். அதையும் அவர்களுடைய முகத்திலிருந்தே கதிரவன் புரிந்து கொண்டு, முன்பணத்தை நான் கொடுத்துட்றேன். வேண்டாம் மாமா. பார்த்திபன் உடனே மறுக்க, இந்திராவும் வேணாம்ப்பா என்றாள். கதிரவன் இருவரையும் பார்த்துட்டு, நான் இலவசமாக ஒன்றும் கொடுக்கல. இருவரும் புரியாமல் பார்க்க, கடனாக தர்றேன், உங்களுக்கு வசதிப்படும் போது திருப்பி கொடுங்க. அதுவும் வேணாம் மாமா, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். சமாளிக்க முடியும், எனக்கும் தெரியும். ஆனால் கையில் இருக்கிற சேமிப்பு முழுக்க முன்பணத்துக்கு கொடுத்துட்டா அடுத்த மாதம் ஏதாவது அவசர செலவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்திபனிடம் பதில் இல்லை. உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் நான் உதவி செய்கிறேன், அதுக்காக உங்கள் குடும்பத்தை நான் நடத்துகிறேன்னு அர்த்தம் இல்லையே. அவர் பார்த்திபனை பார்த்து பேசினார். மருமகனின் தன்மானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கதிரவனும் கவனமாகத்தான் இருந்தார். கடனாக தான் வாங்கிக்கிற மாமா என்றான் பார்த்திபனும் இறுதியில். அப்படியே வச்சுக்கோ. இந்திரா மட்டும் தந்தையை பார்த்து கொண்டே இருந்தாள். என்னம்மா? ஒன்றுமில்லப்பா. அவள் கண்கள் கலங்கியது. முகத்தை திருப்பி கொண்டாள். புதிய வாடகை வீட்டுக்கு வந்த முதல் சில நாட்கள் பார்த்திபனுக்கும் இந்திராவுக்கும் புதிதாக தெரிந்தது. சொந்த வீட்டில் எல்லாமே பழகியிருந்தது. காலையில் எழுந்தது ஆனந்தியின் குரல், நடராஜன் செய்தித்தாளோடு வரவேற்பறையில் இருப்பது, சமையல் அறையில் என்ன இருக்கிறது, என்ன வாங்க வேண்டும் என்பதை கூட அதிகம் யோசிக்க தேவையில்லை. ஆனால் இப்போது சிறிய தேவையை கூட இருவரும் சேர்ந்து பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அதற்காக அவர்கள் வருந்தவும் இல்லை. கதிரவன் கொடுத்த முன்பணத்தை கடனாகவே பார்த்திபன் வாங்கியிருந்தான். சம்பளம் வந்ததும் மாதந்தோறும் ஒரு தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதையும் முதல் நாளே முடிவு செய்து விட்டான். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் ஒரே நேரத்தில் வாங்காமல் அவசியமானவற்றை மட்டுமே வாங்கினார்கள். ஆனந்தியிடம் கோபம் இருந்தாலும் பார்த்திபன் பெற்றோரிடமிருந்து விலகவில்லை. 2 நாளுக்கு ஒரு முறை நடராஜனை அழைத்து பேசினான். வார இறுதியில் இந்திராவோடு சென்று பார்த்துவிட்டும் வந்தான். ஆனந்தியும் அவர்களை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. ஆனால் பழைய நெருக்கம் மட்டும் இன்னும் திரும்பவே இல்லை. அப்படியே 2 மாதங்கள் கடந்தன. அந்த 2 மாதங்களில் இந்திராவின் பிறந்த வீட்டிலும் ஒரு முக்கியமான பேச்சு ஆரம்பித்தது. தீபக்குக்கு திருமணம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை இந்திராவும் பார்த்திபனும் கதிரவன் வீட்டுக்கு சென்றபோது சாந்தியின் முகத்தில் வழக்கத்துக்கு மாறான உற்சாகம். இந்திரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்டி. என்னம்மா? உன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். இந்திராவின் முகம் மலர்ந்தது. நிஜமா? அருகில் அமர்ந்திருந்த தீபக்கை பார்த்தாள். என்னடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? நேற்று தாங்க ஃபோட்டோவே வந்துச்சு. ஃபோட்டோ எங்கே? சாந்தி உடனே கைபேசியை எடுத்து கொடுத்தாள். படத்தில் இருந்த பெண்ணை பார்க்க இந்திரா புன்னகைத்தாள். நல்லா தான் இருக்கா. பெயர் கார்த்திகா. முதுகலை படிச்சிருக்கா. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறா என்றாள் சாந்தி. குடும்பமும் நான் நல்ல குடும்பம். ஒரே பொண்ணு தான். தீபக்குக்கு பிடிச்சிருச்சா? இந்திரா கேட்க தீபக் சிரித்தான். ஃபோட்டோ பார்த்துருக்கேன், நேரில் பார்க்காம என்ன சொல்ல? அடடா, பெரிய மன்மதன்னு நினப்பு. அக்கா தம்பி இருவரும் சிரிக்க வீட்டின் கலகலப்பு மாறியது. தீபக்கின் திருமண நாளும் வந்தது. இந்திரா காலையிலிருந்தே ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தால். பார்த்திபனும் மனைவியோடு சேர்ந்து திருமண வேலைகளை செய்தான். கார்த்திகா மணமகளாக அமர்ந்திருந்த போது சாந்தியின் கண்களில் பெருமை தெரிந்தது. என் பையனுக்கு நல்ல பொண்ணு தான் கிடச்சிருக்கா என்று அருகில் இருந்த உறவினரிடம் பலமுறை சொல்லி கொண்டாள், வாய் ஓயாமல். திருமணம் நல்லபடியாக முடிந்தது. மறுநாள் கார்த்திகா மருமகளாக வீட்டிற்குள் வந்தாள். ஆரத்தி எடுத்து வரவேற்ற சாந்தி அவளை உள்ளே அழைத்து செல்லும் பொழுது, வலது காலை எடுத்து வச்சு வாம்மா, இனிமே இது உன் வீடு என்றாள். அந்த வார்த்தையை அருகில் நின்றிருந்த கதிரவனும் கேட்டு சிரித்தார். அவளுக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்குமே வீடு தான், அதைத்தான் நானும் சொல்கிறேன் என்று சாந்தியும் சிரித்தாள். கார்த்திகா விளக்கேற்றி வணங்கினால். இந்திரா அவள் அருகில் வந்து, முதல்ல கொஞ்ச நாள் எல்லாமே புதுசாக இருக்கும், ஏதாவது தெரியலைன்னா தயங்காமல் என்கிட்ட கேளுங்க என்றாள். சரிக்கா. அந்த அக்கா என்ற அழைப்பு இந்திராவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அக்கான்னு கூப்பிட்டாச்சு, இனிமே நீ என் கட்சி என்று அவள் விளையாட்டாக சொல்ல, தீபக் அப்போ நான் தனி கட்சியா என்றான். நீ எப்போவுமே தனிதாண்டா. வீடு முழுக்க சிரிப்பலை.
திருமணத்துக்கு பிறகு வந்த முதல் சில வாரங்களில் கார்த்திகா மிகவும் பொறுப்பாக நடந்து கொண்டாள். காலையில் சாந்திக்கு உதவினாள், கதிரவனுக்கு தேநீர் கொடுத்தாள், அலுவலகம் செல்லும் முன்பு வீட்டில் செய்ய முடிந்தவற்றை செய்துவிட்டு சென்றாள். நீ எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிற, வேலைக்கு போகிற பொண்ணு, கொஞ்சம் தூங்கு என்று சாந்தியே அவளை தடுத்தாள். நீங்கள் மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமே அத்தை, எனக்கு அது பழக்கம்தான், எனக்கும் பழகிக்கிறேன். அந்த பதிலில் சாந்தியே நெகிழ்ந்து விட்டாள். மாலையில் இந்திராவிடம் கைபேசியில் பேசும்போது கூட மருமகளை பற்றிய பெருமையே தான். கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணுடி, நல்லா காலையில் எழுந்திரிச்சிக்கிறா, சீக்கிரமாக முன்னாடியே எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுக்குறா, நல்ல விஷயம் தானம்மா. எனக்கு ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாடி, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுதான் அவள் வந்தப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்திரா மனதார மகிழ்ந்தாள். கார்த்திகா போக போக அந்த வீட்டின் நிலைமையை புரிந்து கொண்டாள். அந்த வீட்டில் யார் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். கதிரவனுக்கு 2 பிள்ளைகளும் சமம். சாந்திக்கு தீபக் ஒரு படி மேலே. தீபக்கோ அம்மாவின் பாசத்துக்கு பழகியவன். இந்திரா திருமணமாகி தனக்கென்று ஒரு வாழ்க்கையில் இருந்தால் அந்த குடும்பத்தின் நடுவில் புதிதாக வந்திருந்த கார்த்திகா அப்போதைக்கு எந்த இடத்தையும் கேட்கவில்லைதான், எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. சாந்தி கொடுத்த பாசத்தையும் நம்பிக்கையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். சில வாரங்களுக்கு பிறகு சாந்தியின் பிறந்தநாள் வந்தது. இந்திரா ஒரு புடவையை வாங்கி கொண்டு காலையிலேயே அம்மாவை பார்க்க வந்தாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. என்னடி இதெல்லாம், புடவை எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி தரதில் போய் பெரிய செலவா? சாந்தி அதை வாங்கி பார்த்தாள், நல்லா இருக்கு. அப்போது கார்த்திகாவும் தன் அறையிலிருந்து ஒரு பெட்டியோடு வந்தாள். அத்தை இதை பாருங்க, அவள் வாங்கியிருந்த ஒரு பட்டுப்புடவை. என்னம்மா நீயும் வாங்கி வந்திருக்க, உங்கள் பிறந்த நாளுக்கு வாங்காமல் இருப்பனாத்த? சாந்தியின் முகம் மலர்ந்தது. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அவருடனே கார்த்திகா வாங்கிய புடவையை தன் மீது வைத்து பார்த்தார். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அத்தை என்றாள் கார்த்திகா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அருகில் நின்ற இந்திரா அமைதியாக சிரித்தாள். அவள் வாங்கிய புடவை மடிக்கப்பட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. கதிரவன் அதை கவனித்தார். இந்திரா வாங்கியதும் நல்ல புடவை தான், அதுவும் நல்லா தான் இருக்கு என்றாள் சாந்தி சாதாரணமாக. இந்திராவுக்கு அது ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை, ஆனால் கதிரவனுக்கு ஏனோ தோன்றியது. மாலை இந்திரா கிளம்பிய பிறகு மனைவியிடம் கேட்டார். இந்திரா வாங்கிய புடவையை ஒரு தடவை கூட நீ பிரிச்சே பார்க்கலையேம்மா? பார்த்தனே, கார்த்திகா வாங்கினதை மட்டும் எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருந்த, இப்போது இதுவும் ஒரு குறையா போச்சா? குறைன்னு சொல்லலை, அப்புறம் என்ன, பெத்த பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். சாந்தி எரிச்சல் அடைந்தாள். அவளுக்கு என்னங்க குறை, புருஷனோட நல்லா தானே இருக்கிறா, நான் கார்த்திகாவை பாராட்டினா அவளுக்கு ஏன் கசக்குது? இந்திரா கஷ்டப்படுறான்னு சொல்லலம்மா, நீ அவளை மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஏன் பொண்ணை மறந்துடுவேனா? அப்படி தான் தெரியுது உன் நடவடிக்கையை பார்த்தா. உங்களுக்கு எப்போவுமே இந்த குதர்க்கமான பேச்சு தான். கதிரவன் அதிர்ச்சியாக மனைவியை பார்த்தார். என்ன சொல்கிற நீ? ஒன்றுமில்லை, சொல்லு. சாந்தி சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, நல்ல புருஷனும் கிடச்சிட்டான், அவள் வாழ்க்கை அவளுக்கு இருக்குது. தீபக் தான் நம்ம கூட எப்போவும் இருப்பான். நாளைக்கு நமக்கு வயசானா நம்மளை பார்த்துக்கிறது தீபக்கும் கார்த்திகாவும் தான். அதனால் அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் சும்மா இந்திராவையே கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. இது நாளைக்கு நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். நம்ம கார்த்திகாவை அனுசரித்து போனால் தான் இந்த வீட்டில் நல்லபடியாக இருக்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இப்போவே மகளை தள்ளி வைக்க சொல்கிறியா? நான் யாரையும் தள்ளி வைக்க ஒன்றும் சொல்லலை, அளவோட நடந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நாளைக்கு அவனும் கார்த்திகாவும் தானே நம்மளை பார்த்துக்கணும். எதிர்காலத்தின் மீது சாந்தி வைத்திருந்த அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை அப்போது தான் கதிரவன் முழுமையாக புரிந்து கொண்டார். அதற்கு மேல் அவர் பேசவே இல்லை. அன்று இரவு உணவுக்கு பிறகு கதிரவன் பழைய ஆவணங்களை தேடிக்கொண்டிருந்தார். வீட்டு வரி ரசீது கட்ட தேவையான ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கார்த்திகா அதை பார்த்துவிட்டு, என்னம்மாம்மா தேடுறீங்க? அவர் வீட்டு ரசீது தேடிட்டுருக்குறம்மா என்று சொல்ல, ஆன்லைனில் கட்டிக்கலாமேம்மா. இன்னும் இது வரைக்கும் அந்த பழக்கம் வரலாமா? நான் போயே கட்டிட்டு வர்றது தான் என்று அவர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டு பத்திரம் அவள் கண்ணில் பட்டது. கார்த்திகாவின் பார்வை ஒரு கணம் அதில் நின்றது. இந்த வீடு நீங்கள் வாங்கினதாம்மாம்மா? இடத்த வாங்கினம்மா, நான் தான் கட்டினேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே, கஷ்டப்படாமல் வீடு வருமாம்மா? கதிரவன் சிரித்தபடியே கோப்பை மூடினார். கார்த்திகாவும் சிரித்தாள். அதற்கு மேல் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அன்று இரவு படுக்கையறையில் தீபக்கிடம் சாதாரணமாக கேட்டா, இந்த வீடு இன்னும் அப்பா பெயரில் தான் இருக்குது போல். தீபக் அவளை புரியாமல் பார்த்தான். ஆமாம், ஏன்? சும்மா தான் கேட்டேன். திடீர்னு என்ன வீடு பற்றி? மாமா பத்திரம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு, அதனால் கேட்டேன். தீபக் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கார்த்திகா வேற பேச்சுக்கு மாறினா.
இப்போது இந்த வீடு மாமா பேரில் இருக்கிறதுனால நாளைக்கு இந்திராக்காவுக்கும் இதில் பங்கு இருக்குதுல்ல என்று அவள் கொக்கி போட தீபக் அவளை புரியாமல் பார்த்தான். ஆமாம், அக்காவுக்கும் இருக்கும். அக்காவுக்கு பார்த்திபா மாமாவுக்கு தான் ஏற்கனவே அவங்க சொந்த வீடு இருக்குல்ல. இந்த வீடு அவங்க என்ன சொல்ல வர நீ? இல்லைங்க, இந்த வீட்டை நம்ம பேரில் மாற்றிக்கிட்டா நாளைக்கு அக்காவுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்காது. எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிறது ஒரே வீடு, நம்மளுக்கும் நாளைக்கு குடும்பம்னு பெருசாகும்போது நாம் போய் வாடகை வீட்டில் அவங்கள மாதிரி உட்கார முடியுமா? இந்த வீடு நமக்கே சொந்தமாயிடுச்சுன்னா எந்த ஒரு காலத்துலேயும் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலமை வராதில்ல. அதுக்காக தான் சொன்னேன். புரியாமல் பேசாத, நமக்கு எதுக்கு அந்த நிலமை வருது? போய் படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு தீபக் திரும்பி படுத்து கொண்டான். ஆனாலும் ஏனோ மனதில் ஒரு உறுத்தல் இருந்தது. பார்த்திபன் வீட்டை விட்டு வெளியில் வந்தது போல நாமும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டுமோ என்ற எண்ணம் தீபக்கின் மனதில் ஒரு சின்ன முள்ளாக குத்த ஆரம்பித்தது. அந்த இரவு தீபக்கால் சரியாக உறங்கவே முடியவில்லை. மனதில் அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து போனது. அப்பாவுக்கு பிறகு இந்த வீடு இரண்டாக பிரிய வேண்டிய நிலை வந்தால் என்னாகும்? இந்திரா அக்காவுக்கும் எனக்கும் பாதி பாதியாக பிரிந்தால் இந்த சின்ன வீட்டில் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அவன் மனம் சுயநலமாக கணக்குகளை போடத் தொடங்கியது. ஏற்கனவே பார்த்திபனுக்கு அவர்களது குடும்ப சொத்து இருந்தது. இந்த வீடு கூட இதைவிட பெரியது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இந்திராவுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அவன் நினைத்தான். அப்பா இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். ஆனால் அம்மாவிடம் பேசினால் அவர் என்னுடைய பக்கம் நிச்சயம் நிற்பார். இந்த வீட்டை இப்போதே என் பெயருக்கு மாற்றிவிட்டால் நாளைக்கு எந்த சொத்து பிரச்சனையும் வராதில்லையா? அந்த எண்ணம் அவன் மனதில் உறுதியாக வேரூன்றியது. தீபக்கின் எண்ணத்துக்கு துணையாக நின்றாள் கார்த்திகா. கணவனின் ஆசையே தன்னுடைய ஆசை என்று நினைத்தவள் அவனுக்கு ஆதரவாக நின்று மாமியார் சாந்தியிடம் இதை பற்றி பேசத் தொடங்கினாள். அத்தை, இப்போவே வீட்டை தீபக் பேருக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதில்ல என்று மெதுவாக ஆரம்பித்து பேச நாளுக்கு நாள் அழுத்தமாக மாறியது அந்த பேச்சு. தீபக்கும் கார்த்திகாவும் இணைந்து சாந்தியின் மனதை மாற்றினார்கள். ஆனால் இதை பற்றி கதிரவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் சாந்தி நேரடியாகவே கணவனிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். இந்த வீட்டை தீபக் பேரில் எழுதி கொடுத்துடுங்க என்றால் உறுதியாக. அவளது பேச்சை கேட்ட கதிரவன் உடனே மறுத்தார். அது எப்படி முடியும் சாந்தி? இந்த வீடு இந்திராவுக்கும் சொந்தமாச்சே, அவளுக்கும் சம உரிமை இருக்குது. வீடு மாற்றணுன்னா இந்திராவும் கையெழுத்து போடணும். அவளோட சம்மதம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சாந்தி விடவில்லை. இந்திராவுக்கு மாமியார் வீடு இருக்குல்ல, பார்த்திபனுக்கும் சொத்து இருக்குது. அவங்க வாழ்க்கை நல்லா தான் போகும். தீபக்குக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தானே. பார்த்திபன் சம்பாதிக்கிற அளவுக்கு இவன் சம்பாதிக்கலை. நாளைக்கு நம்மளை யார் பார்த்துக்க போகிறாங்க? மகன் தானே பார்த்துக்குவான். அவனுக்கு தான் இந்த வீட்டை கொடுக்கணும். நாளைக்கு இந்த வீட்டையும் அடமானம் வச்சோ விற்றோ பணம் எடுத்தோ அவன் வாழ்க்கையை முன்னேற்றிக்குவான். அவனுக்கு ஏதாவது தொழில் தொடங்குன்னா அதையும் பார்த்துக்குவான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணுமில்ல. சாந்தி தொடர்ந்து வாதிட்டு கொண்டே வந்தாள். கதிரவன் அமைதியாக இருந்தார். மனைவியின் வார்த்தைகள் அவரை யோசிக்க வைத்தது. இந்த பேச்சு இந்திராவின் காதுக்கும் போனது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவள் தந்தையை பார்த்தாள். எனக்கு இந்த சொத்துல எந்த பங்கும் வேண்டாம்ப்பா. இந்த வீட்டை தம்பி பேர்லேயே எழுதி கொடுத்துடுங்க. நான் மனப்பூர்வமாக இதுக்கு சம்மதிக்கிறேன். அவளது குரலில் எந்த வருத்தமும் இல்லை. தம்பியின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை மட்டுமே இருந்தது. பக்கத்தில் நின்றிருந்த பார்த்திபனும் மனைவியை பார்த்து மெதுவாக தலையசைத்தான். இந்திரா விருப்பம்தான் எனக்கும் விருப்பமாம்மா. நானும் சம்மதிக்கிறேன். நீங்கள் தீபக்குக்கு இந்த சொத்தை கொடுத்துடுங்க. அவரது பதிலால் கதிரவனின் மனதில் இருந்த கடைசி தயக்கமும் விலகியது. தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டது. பதிவு அலுவலகத்தில் இந்திரா எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாக கையெழுத்திட்டாள். தன் உரிமையை தானாகவே விட்டு கொடுத்து விட்டாள். இறுதியில் அந்த வீடு முழுவதுமாக தீபக்கின் பெயருக்கே மாற்றப்பட்டது. பதிவு முடிந்து வெளியே வந்த சாந்தியின் முகத்தில் அளவில்லாத சந்தோஷம் தெரிந்தது. தன் மகனின் பெயரில் வீடு மாறிய திருப்தி அவளது மனதை நிறைத்திருந்தது. மகள் இந்திராவை அவள் நேசிக்கவில்லையா என்றால் அதெல்லாம் இல்லை. அவள் மீது பாசம் இருந்தது தான். ஆனால் அந்த பாசத்தை விட மகன் தீபக் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான பாசம், அவன் வாழ்க்கையை பற்றிய அக்கறை அவளது எல்லா முடிவுகளையும் தீர்மானித்து கொண்டிருந்தது. அந்த முடிவு இப்போது அனைவருக்குமே அமைதியை தந்தது போல தோன்றினாலும் எதிர்காலத்தில் அந்த வீட்டை சுற்றி எத்தனை உணர்வுகளும் உறவுகளும் சோதிக்கப்பட போகின்றது என்பது அப்போது யாருக்குமே புரியவில்லை. வீடு தீபக்கின் பெயருக்கு மாறிய பிறகு சில நாட்கள் வரை எல்லாமே பழையபடி தான் இருந்தது.
ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கார்த்திகாவின் குணத்தில் மெதுவாக மாற்றம் தெரிந்தது. அதுவரை மாமியார் சாந்தியிடம் பாசமாக பேசி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தவள் இப்போது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தாள். காலையில் சீக்கிரமாக எழுந்து சமையல் அறைக்குள் செல்லும் பழக்கம் குறைந்தது. அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, நேற்று ரொம்ப கலப்பாயிடுச்சு என்று தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல ஆரம்பித்தாள். இறுதியில் சமையல் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்வது வரை எல்லா வேலையும் சாந்தியின் தலையிலேயே வந்து விழுந்தது. வயது ஏற ஏற உடம்பும் ஒத்துழைக்காமல் இருந்த நிலையில் பல்லை கடித்து கொண்டு ஒவ்வொரு வேலையாக அவளே செய்தாள். இந்த மாற்றத்தை சாந்தியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் பொறுக்காமல், கார்த்திகா, கொஞ்சமாவது சீக்கிரமாக எழுந்து வேலையை பாரேம்மா, எனக்கும் உடம்பு முன்ன மாதிரியெல்லாம் இல்லை என்று மெதுவாக சொன்னாள். அதுக்கு கார்த்திகா அலட்சியமாக, எல்லா வேலையும் ஒரே ஆளை செய்ய முடியாதுன்னா வேலைக்காரி வச்சுக்கலாம், நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட முடியாத அத்தை என்று பதில் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். அந்த வார்த்தைகள் சாந்தியின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அதை கதிரவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரது உதட்டில் ஒரு வெறுமையான சிரிப்பு மட்டுமே இருந்தது. மகன்னு தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டல்ல, இதுதான், இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். சாந்தி எவ்வளவு சொல்லியும் கார்த்திகா காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. தீபக்கும் மனைவியிடம் எதுவும் கேட்கவில்லை. விடுமா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு என்னை நிம்மதியாக இருக்க விடு என்று சொல்லிவிட்டு அவன் ஒதுங்கி கொண்டான். அந்த அமைதியே கார்த்திகாவுக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்தது. அடுத்ததாக அவள் வீட்டு செலவு கணக்கில் தலையிட ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாள் இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது, இனிமே வீட்டு செலவுக்கு தனியாக காசு கேட்காதீங்க அத்தை என்று நேரடியாகவே சொன்னாள். சாந்தி குழப்பமாக அவளை பார்த்தாள். என்னம்மா சொல்கிற? நாங்கள் தான் இனிமேல் பார்த்துக்குறோம், நீங்களும் மாமாவும் எந்த கஷ்டமும் படாமல் வீட்டில் அமைதியாக இருங்க, செலவு எதுவாக இருந்தாலும் எங்களிடமே சொல்லுங்கள். வார்த்தைகள் கேட்க நல்லா தான் இருந்தாலும் அதன் பின்னால் இருந்த கட்டுப்பாடு சாந்திக்கு நன்றாகவே புரிந்தது. அதற்கு பிறகு வீட்டில் செலவுக்காக அவள் கையில் 1 ரூபாய் கூட நிற்கவில்லை. காய்கறி வாங்க வேண்டுமென்றால், மருந்து வாங்க வேண்டுமென்றால், வீட்டுக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் கூட தீபக் கொஞ்சம் காசு கொடுப்பா, அல்லது கார்த்திகா இதுக்கு கொஞ்சம் பணம் வேணுமே என்று கேட்க வேண்டிய நிலை வந்தது. ஒவ்வொரு முறையும் கை நீட்டும்போது சாந்தியின் மனம் கூனி குறுகியது. அந்த காட்சியை பார்த்த கதிரவன் கசப்பான சிரிப்போடு மனைவியை நோக்கினார். என்ன சாந்தி, மகன்னு தலையில் தூக்கி வச்சு ஆட்டம் போட்டியே, இதுக்கு தானா? இன்றைக்கி அவங்கிட்ட காசுக்காக கையேந்திர நிலமை உனக்கு வந்துடுச்சில்ல? சாந்தி தலை குனிந்து நின்றாள். கதிரவன் தொடர்ந்து பேசினார். நமக்கு வர்ற சொற்ப பென்ஷன் பணத்தில் மாத்திரை மருந்து செலவுக்கே சரியாக போதலை, அதில் வீட்டு செலவையும் சமாளிக்க முடியாதே. இப்போ உனக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் நீயா போய் வாங்கவும் முடியாது. தீபக் கையையோ கார்த்திகா கையையோ எதிர்பார்த்து தானே ஆகணும். அதனால தான் அந்த வீட்டு பத்திரம் நம்ம கையில் இருக்கணும்னு நான் சொன்னேன். நீ என் பேச்சை எங்கே கேட்ட? மகன் அளவுக்கு அதிகமாக தலையில் தூக்கி வச்ச. இப்போ அந்த முடிவோட பலனை நீயே அனுபவிச்சிட்ருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் சாந்தியின் மனதை குத்தியது. அவர் சொல்வது அனைத்துமே உண்மைதான் என்பதால் அதன் பேச்சுக்கு மறுப்பு பேச்சு பேச முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் என் மகன் நல்லா இருக்கணும்னு தானே நினச்சேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அன்பு வைக்கிறது தப்பில்லை சாந்தி, ஆனால் அன்புக்கும் ஒரு அளவு இருக்கணுமில்ல. ஒருத்தர் மேலே இருக்கிற பாசத்தில் இன்னொருத்தரோட உரிமையை பறிக்கக்கூடாதுல்ல. அன்னைக்கே இந்திரா ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையெழுத்து போட்டாலே, எனக்கு அப்போ மனசு எப்படி வலிச்சதுன்னு தெரியுமா? ஆனால் உன்னோட சந்தோஷத்துக்காக நானும் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ பாரு, வீடு நம்ம கையில் இல்லை, நம்ம வாழ்க்கையும் நம்ம கையில் இல்லை. கதிரவன் வார்த்தைகளுக்கு சாந்தியிடம் பதிலில்லை. என்ன செய்வது, எப்படி இந்த நிலைமையை மாற்றுவது என்று புரியாமல் 2 கைகளையும் மடியில் வைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த அமைதி அவளது மன வருத்தத்தை எந்த வார்த்தையையும் விட அதிகமாக வெளிப்படுத்தியது. இப்படியே அந்த நிலைமை சில நாட்கள் அல்ல, பல வாரங்கள் நீடித்தது. வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு செலவையும் கார்த்திகா கணக்கு பார்க்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் காலை மளிகை பொருட்கள் வாங்கிய பட்டியலை கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். கணக்கு புத்தகத்தை மூடிவிட்டு எரிச்சலோடு பேச ஆரம்பித்தாள். இந்த மளிகை செலவையெல்லாம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டிருக்குதே, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. அவள் பேச்சை கேட்ட சாந்தி அமைதியாக இருந்தாள். சில நொடிகள் கழித்து கார்த்திகா மீண்டும் சொன்னாள். இனிமேல் பாலை 1 லிட்டரெல்லாம் வாங்க வேண்டாம், 1/2 லிட்டர் குறைச்சிக்கோங்க. சாந்தி அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். ஏம்மா, எதுக்காக 1 லிட்டர் வாங்கணும்? பாலுக்கே மாதம் 1500 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம்.
சாந்தி மெதுவாக பேசினாள். இல்லைம்மா, எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது. ராத்திரி ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸாவது குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தார். அதனால தாம்மா கொஞ்சம் பால் அதிகமாக வாங்குகிறோம். அவள் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே கார்த்திகா இடைமறித்தாள். அதெல்லாம் அவசியமே இல்லாத அந்த ஒரு வார்த்தை சாந்தியின் மனதை ஏதோ அறுத்தது. நான் என் வீட்டை கையில் வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு செலவுக்கு கூட யாரிடமும் கணக்கு சொல்ல வேண்டிய நிலையே வரல. இப்போ எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல வேண்டி இருக்கே என்று உள்ளுக்குள் வருந்தினாள். ஆனால் அந்த வருத்தம் முகத்தில் மட்டும் தெரிந்தது. கார்த்திகா தொடர்ந்து பேசினாள். தினமும் மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காருங்க. ஒரு பைசா செலவில்லாமல் கால்சியம் கிடச்சிடும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படி உடம்பு நல்லாயிருக்கும்? அதுக்காக தினமும் பால் ஹார்லிக்ஸ் நல்லா குடிக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அவளது குரலில் அக்கறையை விட சிக்கன கணக்கு தான் அதிகமாக இருந்தது. 1/2 லிட்டர் பால் வாங்கினதுக்கேவா எக்ஸ்ட்ரா? சரி, 1/2 லிட்டர் பால் இனிமேல் வாங்கினா போதும். நானும் தீபக்கும் காலையில் ஒரு காப்பி குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுறோம். ராத்திரி வந்தால் பெருசாக பால் குடிக்கிறதும் இல்லை. 1/2 லிட்டர் பால் உங்கள் 2 பேருக்கு தானே, போதாதா என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு மீண்டும் தன் கணக்கு புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்ட சாந்தியின் கண்கள் கலங்கிவிட்டது. மருத்துவர் சொல்லிக் கொடுத்த மருந்தை விட இப்போது மருமகளின் அனுமதி தான் முக்கியமானதாகிவிட்டது. தனக்காக ஒரு டம்ளர் பால் கூட குடிக்க வேண்டுமென்றால் காரணம் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. நினைத்து நினைத்து அவளது மனம் உடைந்து போனது. அவள் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக தலையை குனிந்தபடி நின்றாள். அந்த அமைதியில் அவளது அவமானமும் வேதனையும் கலந்திருந்தது. அருகில் இருந்த கதிரவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். சாந்தியின் கண்களில் தெரிந்த கண்ணீரை பார்த்து அவருக்கு மனம் கனத்தது. ஆனாலும் அவர் எதுவும் பேசவில்லை. சாந்தி சில உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. பட்டு தெரிந்து கொண்டால்தானே உறவுகளின் அருமை புரியும் என்று, மகளின் அருமையும் புரியும் என்று அமைதியாக நின்றார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு நாள் கூட சாந்தியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கார்த்திகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. ஒரு டம்ளர் பால் குடிப்பதுக்கு கூட கணக்கு கேட்கப்படும் நிலை. தனக்காக ஏதாவது வாங்க வேண்டுமென்றாலும் மருமகளிடம் கையேந்த வேண்டிய அவமானம். இவை அனைத்தும் அவளது மனதை நொறுக்கி கொண்டே போனது. அந்த இரவு கதிரவன் மொட்டை மாடியில் அமைதியாக அமர்ந்திருக்க, மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்த சாந்தி சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் இருந்தாள். கண்களில் மட்டும் கண்ணீர் நிரம்பி இருந்தது. என்ன சாந்தி என்று கதிரவன் மெதுவாக கேட்டார். தடுமாறிய குரலில் சாந்தி பேச ஆரம்பித்தாள். என்னால் இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியலைங்க. அவளது குரல் உடைந்து போனது. கொஞ்ச நாள் இந்திரா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வரலாமா? அந்த ஒரு கேள்வியை கேட்கவே அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. கதிரவன் அவளை பார்த்தார். அவரது முகத்தில் மெலிதான சிரிப்பு தோன்றியது. உன் மகள் வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்காக இவ்வளவு தயக்கம்? வா போகலாம், அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட சாந்தியின் மனம் இன்னும் கனத்தது. எத்தனை நாளாக இந்திரா மனசை நானே காயப்படுத்தி இருப்பேன். தீபக் தான் முக்கியம், அவன்தான் நம்ம எதிர்காலம், கார்த்திகா தான் இந்த வீட்டோட மருமகள் என்று மகளை எத்தனை முறை புறக்கணித்திருப்பேன். இன்னைக்கு அதே மகள் வீட்டுக்கு தான் துரத்தப்பட்டவளைப் போல போகிறேன் என்று நினைத்தவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரில் வருத்தமும் இருந்தது, குற்ற உணர்ச்சியும் இருந்தது. ஆனாலும் மகனின் வீட்டில் ஒவ்வொரு நாளும் மருமகளின் வார்த்தைகளை தாங்கி கொண்டு வாழ்வதை விட மகள் வீட்டுக்கு செல்வதே மேல் என்று முடிவு செய்தாள். அன்று மாலை தீபக்கும் கார்த்திகாவும் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வந்தனர். சாந்தி அவர்களிடம் வந்து நின்றாள். தீபக் என்று அழைத்தாள். சொல்லுமா, நானும் உங்கள் அப்பாவும் கொஞ்ச நாள் இந்திரா வீட்டில் போய் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறோண்டா. தீபக் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை. ஓன் விருப்பம்மா, நீ எவ்வளவு நாள் வேணும்னாலும் அங்கே இருந்துட்டு வா, அவ்வளவுதான் சொன்னான். அந்த பதிலில் தாயை பிரிய வேண்டிய வருத்தம் துளி கூட இல்லை. சாந்தியின் மனம் மேலும் உடைந்து போனது. அப்போது கார்த்திகா உடனே பேசினாள். உடனே திரும்பி வரணும்னு எந்த அவசியமும் இல்லாத ஆரமர அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டே வாங்க. அவள் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தைகள் சாந்தியின் இதயத்தை ஊசி போல குத்தியது. அவளது கண்கள் உடனே கலங்கின. இதற்கு மேலே அங்கே ஒரு நொடி கூட நிற்க முடியாது. அமைதியாக அறைக்குள் சென்று தன்னுடைய சில உடைகளை மட்டும் ஒரு சிறு பையில் எடுத்து வைத்தாள். அந்த வீட்டில் பல வருடங்கள் வாழ்ந்த நினைவுகளை ஒருமுறை சுற்றி பார்த்தாள். ஒரு காலத்தில் தனது வீடு என்று பெருமையாக நினைத்த அந்த இடம் இன்று தனக்கு சொந்தமில்லாத இடமாக மாறியது. பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தால் கதிரவன் அமைதியாக வாசலில் அவளுக்காக காத்திருந்தார். அவர் எதுவுமே பேசவில்லை. சாந்தியும் எதுவும் பேசவில்லை.
இருவரும் அமைதியாக வீட்டை விட்டு வெளியே நடந்தனர். அவர்கள் பின்னால் கதவு மூடப்படும் சத்தம் மட்டும் பலமாக கேட்டது. அந்த சத்தம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான சத்தம் மட்டுமல்ல, ஒரு தாயின் அளவுக்கு மீறிய பாசம் சிதறி விழுந்ததற்கான சத்தமாகவும் இருந்தது. இந்திரா வீட்டின் வாசல் படியை மிதிக்கவே சாந்தியின் கால்கள் தயங்கின. அந்த வீட்டிற்குள் வருவதற்கே ஏனோ மனம் கூனி குறுகியது. எத்தனை முறை இந்த பெண்ணின் மனதை நானே காயப்படுத்தியிருப்பேன். இன்று அவளுடைய வீட்டில்தான் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் என்ற குற்ற உணர்வு அவளை தலைகுனிய வைத்தது. வாசலில் நின்றிருந்த இந்திரா தூரத்திலேயே பெற்றோரை பார்த்துவிட்டாள். அம்மா, அப்பா என்று மகிழ்ச்சியோடு ஓடி வந்தாள். சாந்தியின் கைகளில் இருந்த பையை வாங்கி கொண்டவள் தாயின் கையை பிடித்து அன்பாக உள்ளே அழைத்துச் சென்றாள். வாங்கம்மா, வாங்கப்பா. அவளது குரலில் இருந்த பாசம் சாந்தியின் இதயத்தை உடைத்தது. இனி தன்னால் அடக்கிக் கொள்ளவே முடியாது என்று மகளை இறுக கட்டி பிடித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். இந்திரா, என்னை மன்னிச்சிடுமா. நான் உனக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் தீபக்கு தான் முக்கியம்னு நினச்சேன். உன் மனசை எத்தனை தடவை நான் காயப்படுத்தியிருக்கேன், அது எனக்கே தெரியல. இன்னைக்கு நான் இருக்கிற நிலமை. அதுக்கு மேலே அவளால் பேசவே முடியல. விம்மி விம்மி அழுதாள். இந்திரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக தாயின் முதுகை வருடி கொடுத்தாள். அந்த தொடுதலே நான் இருக்கிறேன் அம்மா என்று சொல்லாமல் சொன்னது. அருகில் நின்றிருந்த பார்த்திபன் அந்த காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சாந்தி அழுது முடித்து சற்று ஆசுவாசமான பிறகு இந்திரா தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அம்மா, இனிமே நீ எங்களோடையே இருக்கலாம். அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு மகனாகவும் மகளாகவும் நான் இருக்கேம்மா. எதுக்கும் கவலைப்படாத. அந்த வார்த்தைகளை கேட்ட சாந்தியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அப்போது பார்த்திபன் முன்னால் வந்து நின்றான். அத்தை, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. நீங்களும் மாமாவும் எங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது. எங்களுக்கு துணையாக இங்கேயே இருங்க. நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அதை பார்த்துக்கிற கடமை உங்களுக்கு தானே இருக்குது என்று சிரித்தபடியே கேட்டான். சாந்தி குழப்பமாக அவனை பார்த்தாள். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தோம் அத்தை என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த இந்திராவை பார்த்தான். அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். அதை பார்த்த சாந்தியும் கதிரவனும் ஒன்றும் புரியாமல் நின்றனர். பார்த்திபன் புன்னகையோடு சொன்னான், உங்கள் பொண்ணு மாசமாக இருக்காத்த. இப்போ தான் 45 நாள் ஆகுது. டாக்டர்கிட்ட போய் உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. அந்த செய்தி கேட்டதுமே கதிரவனின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது. உண்மையாவா மாப்பிள்ள? ஆமாம் மாமா. சாந்தி ஒரு நொடி திகைத்து போய் நின்றாள். அடுத்த நொடியே மகளை அணைத்து அவளது நெற்றியில் மீண்டும் முத்தமிட்டாள். என் பொண்ணு என்று நெகிழ்ந்து போனாள். அவளது கண்களில் இப்போது வழிந்த கண்ணீர் வேதனையின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீர். பார்த்திபன் மாமியாரையும் மாமனாரையும் தன்னோட சொந்த தாய் தந்தையைப் போலவே பார்த்து கொண்டான். அவர்களுக்கு எந்த சங்கடமும் வராதபடி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்தான். அதை பார்த்த சாந்தியின் மனம் குற்ற உணர்வால் கனத்தது. இவ்வளவு நல்ல மருமகனையும் இவ்வளவு நல்ல மகளையும் நானே புறக்கணிச்சிட்டேனே என்று தனக்குள்ளேயே வருந்தினாள். அவளது முகத்தை பார்த்த கதிரவன் மெதுவாக சிரித்தார். சாந்தி, அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். மகளெனும் உறவு எவ்வளவு முக்கியம்னு இப்போவாது புரியுதா? அந்த ஒரு கேள்விக்கு சாந்தியால் வார்த்தைகளால் பதில் சொல்ல முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வழிய மெதுவாக தலையசைத்தாள். ஆமாங்க, அவ்வளவுதான் அவளால் சொல்ல முடிஞ்சது. அந்த நொடியில்தான் அளவுக்கு மீறிய பாசம் ஒரு நாள் ஏமாற்றப்படலாம். ஆனால் உண்மையான பாசத்தோடு நிற்கும் மகளின் உறவு எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரை கைவிடாது என்பதை சாந்தி தன் வாழ்க்கையில் உணர்ந்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.